வணக்கம். காலத்தின் குரல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். மத்திய நிதிநிலை அறிக்கை பற்றி விவாதிப்பதற்காக நாம் கூடியிருக்கிறோம். நம்மோடு இந்த அமர்வில் பொருளாதார வல்லுநர் திரு டாக்டர் ஜெயரஞ்சன், பாரதிய ஜனதா கட்சியின் மாநில துணைத் தலைவர் திரு KT ராகவன், SRMU அமைப்பினுடைய பொதுச் செயலாளர் திரு ராஜா ஸ்ரீதர், பதிப்பாளர் விமர்சகர் திரு பத்ரி சேஷாத்ரி அவர்கள். வணக்கம். பட்ஜெட் பற்றிய செய்தி நிறைய வந்துட்டு இருக்கிறதுனால அதுக்கு பெரிய முன்னுரை தேவையில்லை. இந்த பட்ஜெட் பல வகைகளில் மாறுபட்டது. தேதி முன்ன வந்திருக்கு. ரயில்வே பட்ஜெட்டையும் சேர்த்தது. பிளான் எக்ஸ்பெண்டிச்சர், நான் பிளான் எக்ஸ்பெண்டிச்சர்ன்றதை இல்லாமல் பண்ண ஒரு பட்ஜெட். இப்படின்ற பல முக்கியமான அம்சங்கள், புதுமை இந்த பட்ஜெட்டில் இருக்குது. இதில் 5 ஆண்டுகளில் வேளாணுடைய உற்பத்தி, விவசாயிகளுடைய வருமானத்தை இரட்டிப்பாக்குவோம் அப்படின்ற அம்சம், விவசாய கடனுக்கான இலக்கு கணிசமான அளவில் உயர்த்தி இருக்கிறது இப்படின்ற அம்சங்களும், வருமான வரி சலுகையில் ஒரு சிறிய திருத்தமும் செய்திருக்கிறாங்க. ஒவ்வொரு பட்ஜெட்டுக்கும் நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும், ஒவ்வொரு பிரிவினருக்கும் எதிர்பார்ப்புகள் இருக்கும். உங்களுடைய எதிர்பார்ப்பை இந்த பட்ஜெட் நிறைவு செய்ததா? இந்த பட்ஜெட் பற்றின உங்கள் மதிப்பீடு என்ன திரு ஜெயரஞ்சன்? புதுமைன்னு சொல்கிறது வந்து ஒரு எந்த அளவுக்கு சரியாக இருக்கும்னு எனக்கு தெரியல. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் சொன்ன புதுமைகள் எல்லாமே ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் புதுமைகள் தான். மற்றபடி மக்களுடைய வாழ்வில் என்ன புதுசாக வந்திருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. அதில் எக்ஸப்ட் அந்த டேக்ஸ், இன்கம் டேக்ஸில் ஒரு கன்செஷன் கொடுத்துருக்குறாங்கல்ல. ஏன்னா டிமானிட்டைசேஷனுக்கு வந்து மிகப்பெரிய சப்போர்ட் பேஸே அங்கேருந்து தான் வந்தது அவங்களுக்கு, பிஜேபியை பொறுத்த வரைக்கும். அதனால் வந்து அவங்களுக்கு அதில் ஃபினான்ஸ் மினிஸ்டரே சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 காரணம் சொல்கிறாரு. நம்ம வந்து அவங்கள காம்பன்சேட் பண்ணணும் அப்படின்னு. இன்னொன்று என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் பிளாக் மணியை வச்சுட்டு இருந்ததுனால டேக்ஸ் எவர்டஸ் இருந்தது, அதனுடைய பேர்டன் எல்லாத்தையும் அவங்க தான் தாங்கிக்கிட்டாங்க. அதனால் நம்ம வந்து அவங்களுக்கு அந்த காம்பன்சேட் பண்ணுற விதத்தில் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அதை சொல்லியிருக்கிறாரு. அதுதான் அதில் இருக்கக்கூடிய விஷயமா நான் அதில் பார்க்குறேன், இந்த இன்கம் டேக்ஸ் ரிலாக்ஸேஷனை பற்றி. மற்றபடி இந்த நீங்கள் சொன்னதில் வந்து வேளாண் வருமானத்தை வந்து 5 வருடத்தில் ரெட்டிப்பாக்குவோங்கிறதுக்கு உண்டான எந்த நடவடிக்கையுமே இந்த பட்ஜெட்டில் சொல்லப்படலை. நீங்கள் சொன்ன மாதிரி 9 லட்சம் கோடியிலேருந்து இது இருக்குல்ல, நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டிய கிரெடிட் 9 லட்சம் கோடியிலேருந்து 10 லட்சம் கோடி ஆக்கியிருக்காங்க. அந்த 9 லட்சம் 10 லட்சத்தில் ஏற்கனவே நான் நிறைய விவாதங்களில் சொல்லியிருக்கிறேன். என்ன சொல்லியிருக்கேன்னு கேட்டிங்கனாக்கா, அக்ரிகல்ச்சரல் கிரெடிட் எது அப்படிங்கிறதே வந்து நிறைய மாற்றிட்டாங்க. இப்போது எப்படின்னா, அக்ரோ ப்ராடக்ட்ஸ், அக்ரோ இண்டஸ்ட்ரிலாம் கூட அதில் தான் வருது. 1. 2வது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, கம்ப்ளீட்டாக ரூரல் இருந்ததை மாற்றி செமி அர்பன்லாம் அதுக்குள்ளே கொண்டு வந்துருக்குறாங்க. அப்போது அங்கே இருக்கிற லோன் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் அந்த இடங்கள்லாம் லோன் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதெல்லாம் அக்ரிகல்ச்சர் கிரெடிட்டில் தான் அதில் சேர்ந்து வருது. இப்போ இதனால் அக்ரிகல்ச்சருக்கு தான் போய் சேருங்கிறதுக்கு எந்த விதமான முகாந்திரமும் கிடையாது. ஏற்கனவே இருக்க ஸ்டடீஸில் என்ன காட்டுது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இதில் நிறைய பணம் வந்து அக்ரிகல்ச்சர் இல்லாத செக்டருக்கு தான் போயிட்டுருக்கு. அக்ரிகல்ச்சருங்கிற போர்வை இல்லைங்கிறது ஏற்கனவே நிறைய இடத்துல நிரூபிக்கப்பட்டிருக்குது. 3வது வந்து ரெட்டாரிக் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது பட்ஜெட்டில். எப்படி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நாங்கள் வந்து இந்த எக்கானமியும் சொசைட்டியும் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு மொத்தம் 3 சொல்கிறாங்க. டெக் மொத்தமாக அதனுடைய அஜெண்டாவே என்னன்னு கேட்டிங்கன்னா, டெக்னா வந்து எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். என்ன ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்? குவாலிட்டி ஆஃப் த கவர்னன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுவோம், குவாலிட்டி ஆஃப் லைஃப் ஆஃப் த பீப்புள் அதையும் நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணுவோம். அதுதான் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். அதுக்குண்டான வேலையெல்லாம் செய்வோம். அது ஃபஸ்ட்டு பாயிண்ட். 2வது பாயிண்ட் வந்து எனர்ஜைஸ் பண்ணுவோங்கிறார். யாரை எனர்ஜைஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, வேரியஸ் செக்ஷன்ஸ் ஆஃப் த சொசைட்டி, எஸ்பெஷலி யூத் அண்ட் வல்னரபிள், அது வந்து எனர்ஜைஸ் பண்ணுவோம். 3வது வந்து க்ளீன் பண்ணுவோம். என்னத்தை க்ளீன் பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிளாக் மணியை க்ளீன் பண்ணுறது, அப்புறம் டிரான்ஸ்பரண்ட் பொலிட்டிக்கல் ஃபண்டிங். இப்போ இந்த 4-6 விஷயத்தில் குவாலிட்டி ஆஃப் கவர்னன்ஸ் அண்ட் குவாலிட்டி ஆஃப் பீப்புளில் என்ன இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் வந்துருக்குது அதில் இந்த ஆக்ஷன் ப்ரோக்ராமில். இந்த பட்ஜெட் எடுத்து பார்த்தோம்னா இது ஒரு ஆக்ஷன் ப்ரோக்ராமை பார்க்குறோன்னு வச்சுங்க. அதில் வந்து என்ன குவாலிட்டி ஆஃப் கவர்னன்ஸ் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு என்ன அதில் மெஷர் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு ஒன்றும் அதில் புதுசாக என்ன இருக்குன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல. 1. 2வது வந்து குவாலிட்டி ஆஃப் த பீப்புள் வந்து எப்படி இம்ப்ரூவ் ஆகும், எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, பின்னாடி வந்து லேபரை பற்றி சொல்லும்போது லேபர் லாவெல்லாம் வந்து நம்ம கம்பேட்டிபிளாக ஆக்கணும். எது கம்பேட்டிபிளாக ஆக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. we are keen on fostering a conducive labor environment wherein labor rights are protected and so we have to bring in legislative reforms. அதாவது உழைக்கும் மக்களுடைய வாழ்வு வந்து நல்லா சிறக்கணும் அப்படின்னு சொன்னோம்னாக்கா, நம்ம வந்து சட்ட திருத்தங்களெல்லாம் கொண்டு வரணும். அதன் மூலமாக வந்து மக்கள் வாழ்வு சிறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதில் என்ன சட்டத்தை கொண்டு வந்து அவங்க வாழ்வு சிறக்க போகுது அப்படிங்கிறதுக்கு உண்டான எந்த விதமான அறிவிப்புகளும் இதில் இல்லை. பட்ஜெட்டில் இருக்க முடியாது. ஆனால் அதுக்கு பதிலாக இதில் என்ன செய்யணும்னாக்கா, ஃபண்ட் அலோகேஷனில் பார்க்கணும். ஃபண்ட் அலோகேஷனில் அதுக்கு மாதிரி எந்த ஸ்கீமும் அதில் இல்லை. அதுக்கு அடுத்த பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா, எனர்ஜைஸ் பண்ணுறதுக்கு வந்து எஸ்பெஷலி யூத் அண்ட் வல்னரபிள் அவங்கள தான் எனர்ஜைஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க.
யூத்தை எப்படி எனர்ஜைஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா ஆப்வியஸாக 2 வருஷமாக சொல்லிட்டு இருக்க மாதிரி தான். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் இன்னும் நிறைய பேருக்கு வந்து ஸ்கில் ஃபார்மேஷன் ட்ரைனிங் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து பெரிய அளவில் ஒன்றும் பணம் புதுசாக அதிகமாக்கல அதுக்கு உண்டான அலோகேஷனை. அதாவது போன வருஷத்துக்கு உண்டான ரெட்டாரிக் அதுக்கு முதல் வருஷத்துக்கு உண்டான ரெட்டாரிக்கில் இது கம்ப்ளீட்டாக மாறி இருக்கு இந்த பட்ஜெட்டில். ஏன்னா மேக் இன் இந்தியா, ஸ்கில் ஃபார்மேஷன் அதிலெல்லாம் வந்து ஒன்றும் பெரிய ஒரு அறிவிப்புகள் இதில் இல்லை. 3வது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா ரூரலுக்கும் அக்ரிகல்ச்சருக்கும் வந்து அலோகேஷனை வந்து 24% அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை வந்து நம்ம இப்போதைக்கு அதை பற்றி கமெண்ட் பண்ண முடியாததுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்பயுமே இந்த பட்ஜெட் எக்ஸசைஸில் என்ன செய்வாங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்ட் தூக்கி இந்த டிபார்ட்மெண்ட் சேர்த்து விட்டுருவாங்க, இதில் வந்து டெக்காலிட்டி இன்னொரு டிபார்ட்மெண்ட் வச்சுருவாங்க. அதனால் பட்ஜெட் பார்த்திங்கன்னா பெருசாகிற மாதிரி இருக்கும், சின்னதாகிற மாதிரி இருக்கும். இந்த ஸ்மாலர் டீட்டெயில்ஸ்னு சொல்லுவோம்ல அதை ஃபுல்லாக படித்தா தான் நமக்கு தெரியும் என்ன அதில் என்ன மாற்றிருக்காங்கன்ட்டு. அதனால் நான் அதில் வந்து எந்த கமெண்ட் எனக்கு இப்போ அதில் சொல்ல முடியாது. வார்த்தை ஜாலம் அதுதான் அதிகமாக இருக்குது, ரெட்டாரிக் தான் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறீங்க, ஆக்ஷன் இல்லைங்கிற திட்டம் இல்லை. திரு பத்ரி உங்கள் பார்வை இதில் என்ன? இதில் வந்து வரி முதல்ல வருமானத்தில் வந்து நாம் மக்களுக்கு வருமான வரி குறைவுங்கிறதுல அது எப்படி மாறப்போகுது அரசுக்குன்னா அரசு மொத்தமாக பெறக்கூடிய வருமானம் இதிலிருந்து இன்கம் டேக்ஸ்லேருந்து அதிகமாகும் அப்படிங்கிற ஒரு பார்வை அவர்கள் முன்வைக்கிறது வந்து நான் வரவேற்கிறேன். அது எவ்வளவு தூரம் சாத்தியப்படுங்கிறது வந்து ஒரு ஆண்டு முடிவில் தான் நமக்கு தெரியும். மேபி மிட் இயர் ஒரு 6 மாதம் கழித்து தெரிய வரலாம். அதே மாதிரி இந்த தனிநபர் வருமான வரி மாதிரியே நிறுவனங்களுக்கான வருமான வரி அந்த பிரேக் கொடுத்துருக்குற அந்த 5% வந்து எந்த அளவுக்கு கம்ப்ளைன்ஸ் எப்படி எல்லாரையும் வரி கட்ட வைத்து அது அதன் மூலமாக வரியை அதிகமாக்கும் வருமானத்தை அதிகமாக்குங்கிறது வந்து அதையும் கவனிக்கணும். பட் இது மட்டும் நடந்துருச்சுன்னா இந்த ட்ரெண்ட் காமிச்சிருச்சுன்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இதோட கூட அந்த ஜிஎஸ்டியும் சேர்த்து அதன் காரணமாக வந்து ஒரு கம்ப்ளைன்ஸையும் சேர்த்து இதனால் வரைக்கும் உங்களுக்கு வந்து அரசுக்கு பெரிய அளவுக்கு வருமானத்தை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லாமல் இருந்தது. வரியை அதிகரிக்கிறதுங்கிறதே வந்து நம்ம நாட்டில் சாத்தியமே இல்லாத ஒரு காரியம். ஏன்னா சின்ன ஒரு குரூப்பில் தான் வந்து வருமான வரியை கட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ திரும்ப திரும்ப வருமானத்தை அதிகரிக்கணும்னா நீங்கள் வந்து இன்டெரக்ட் டேக்ஸ் தான் லோட் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்டெரக்ட் டேக்ஸ் வந்து ஏழைகளுக்கு ரொம்ப எதிரானது. இங்கே பிஸ்கட்லேயும் அரிசிலையும் உணவுப் பொருள்லையும் மற்ற சாதாரண பொருள்களையும் வந்து இங்கே ஒரு 0.5% அங்கே ஒரு 1% சர்வீஸ் டேக்ஸை கொண்டு வர்றது இது எல்லாமே வந்து பொதுவாக மக்களுக்கு எதிரானது. நீங்கள் உண்மையிலேயே நீங்கள் ஏற்றணும்னா அது வந்து டிரெக்ட் டேக்ஸ் தான். அதுவும் எவ்வளோ பேரை டிரெக்ட் டேக்ஸ் பிராக்கெட்டுக்குள்ளே கொண்டு வர முடியுமோ கொண்டு வந்து அதை அதிகரிக்கிறது தான் வந்து சரியான வழிமுறை. அதற்கான வழிமுறையே கிடைக்காத ஒரு சமயத்தில் இந்த ஒரு காம்பினேஷன் ஆஃப் ஜிஎஸ்டி தோ அது வந்து இன்டெரக்ட் டேக்ஸாக இருந்தாலும் அது ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் அதிகப்படுத்துவதன் மூலமாக அது டிரெக்ட் டேக்ஸ் அதிகரிக்கும் அப்படிங்கிறதையும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது இந்த வருடம்ங்கிறது அது ரெட்டாரிக்கா ஆக்ஷனாங்கிறது இதுதான் வந்து ரியல் இயர் அப்படின்னு நான் பார்க்குறேன். எங்கே செலவு பண்ணலாங்கிறத நம்ம அடுத்து அதை தனியாக யோசிக்கணும். இல்லாத பணத்தை வச்சுக்கிட்டு நம்ம வந்து என்னத்தை இங்கே 10% போடு அங்கே 5% போடுங்கிறதுலாம் வந்து ஒரு பாயிண்டே கிடையாது. இந்தியா மாதிரியான ஒரு நாட்டுக்கு இன்றைக்கு ஒரு சரியான திசையில போறதுக்கான பாதை இதுல பாதையாக இது இந்த ஆண்டு இம்ப்ளிமெண்டேஷன் எப்படி இதுவும் இந்த பட்ஜெட் ப்ரொவிஷனும் ஜிஎஸ்டியும் சேர்ந்து அரசுடைய வருமானத்தை ஜிடிபி 5, 6, 7% growth இருந்தாலும் அரசுடைய மொத்த வரி வருமானம் 15%, 20% ஒரு பெரிய ஜம்ப் காமிச்சதுன்னா அதன் மூலம் வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இந்த அரசால கொண்டு வர முடியும். அதை பார்க்கணும். இந்த வருஷம் என்ன நடக்குதுங்கிறத பார்த்தா தெரியும். தொடக்கம் நல்லது, இலக்கு நல்லது, திட்டம் நல்லது, அது செயல்படுத்துது எப்படிங்கிறத பார்க்கும்பொழுது நமக்கு தெரிய வந்துடும். திரு ராகவன், இந்த பட்ஜெட்டுக்கு பிரதமர் மோடி ஊழல் மற்றும் கருப்பு பணத்தை அகற்றக்கூடிய ஒரு பட்ஜெட் இது, ஏழைகளுடைய கரங்களை வலுப்படுத்தக்கூடியது அப்படின்னு சொன்னாலும் எதிர்க்கட்சிகள் வரிசையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கிறாங்க. குறிப்பா ராகுல் காந்தி சொல்லியிருக்கக்கூடியது விவசாயிகள் விவசாய நலனுக்கு இந்த பட்ஜெட்ல எதுவும் இல்லை, அதே மாதிரி வேலை வாய்ப்புக்கான திட்டமிடல் இல்லை அப்படின்ற பார்வை சொல்றாங்க. தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்லும்போது கூட பல்வேறு அம்சங்களை வரவேற்றாலும் தமிழ்நாடு மாதிரியான வறட்சிக்கு ஆளான பகுதிகளுக்கு தேவையான நிவாரணம் அப்படின்றதுல இடம்பெறாம போயிடுச்சு அப்படின்ற வருத்தத்தை சொல்றாரு. அதாவதுங்க, நீங்க வந்து முதல்ல ராகுல் காந்தி அவர்கள் சொன்னதை எடுத்துப்போம். விவசாயத்துக்கும் வேலைவாய்ப்புக்கும் முன்னுரிமை கொடுக்கல அப்படின்னு சொன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்காக 3.95 லட்சம் கோடிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை.
கிட்டத்தட்ட 4 லட்சம் கோடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் கொண்டு வர போகிறோம்னு சொன்னால் இது வந்து நிச்சயமாக எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் இருக்கும். அதில் இது எல்லா பொருளாதார நிபுணர்களுக்கும் தெரியும். சிமெண்ட் இண்டஸ்ட்ரிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்டீல் இண்டஸ்ட்ரி டெவலப் ஆகும், அந்த மாதிரிலாம் இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே போல் இது ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லையும் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க, ஜென்ரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க, ரயில்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லையும் கூட அதுக்கான பண ஒதுக்கீடு நடந்திருக்குது. அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் கடந்த முறை 8 லட்சம் கோடி, இன்றைக்கு 10 லட்சம் கோடி ஃபார்ம் கிரெடிட்டுக்காக அலாட் பண்ணியிருக்கிறாங்க. முதலமைச்சர் சொன்னார் சொல்கிறீங்க, இரிகேஷனுக்காகவே தனியாக ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணி இரிகேஷனை பெருக்குவதற்காக அதற்காக அலோகேஷன்ஸ் நம்ம பார்க்க முடியும். மன்ரேகா ப்ராஜெக்ட்ஸில் 9,000 crores அது ரூரல் அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறதுக்கான அது ஒரு திட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் இதெல்லாம் வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. ராகுல் காந்தி சொல்கிறாருன்னா எக்ஸ்பெக்டட், எதிர்கட்சி அது நம்ம எதிர்பார்த்தது தான். அவர் வந்து இந்த பட்ஜெட் வந்து பாசிட்டிவான பட்ஜெட்டுன்னு சொல்லுவாருன்னு நம்ம எதிர்பார்க்கல. பட் பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் சப்கா சாத் சப்கா விகாஸ்னு பிரதமர் சொன்னது போல அனைத்து மக்களையும், குறிப்பாக நீங்கள் இப்போ சொல்லணும்னா எம்எஸ்சி செக்டாரில் பார்த்தீங்கன்னா 5% ரிடக்ஷனுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. கிட்டத்தட்ட எம்எஸ்சிலேருந்து தான் உங்களுக்கு இப்போதைக்கு ஜாப் ஜெனரேஷன் அங்கே இருக்குது. அதில் வந்து 95% இண்டஸ்ட்ரீஸ் அதில் ரொம்ப பயனடையலாம். இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஒரு நல்ல விஷயம், அப்படி தான் நான் நினைக்கிறேன். அண்ட் அனதர் திங் இஸ் பொலிட்டிக்கல் ஃபண்டிங். இதுக்கெல்லாம் ஒரு பெரிய வில்லு வேணும், பொலிட்டிக்கல் வில் வேணும். நாங்களும் ஒரு அரசியல் கட்சி தான், ஆனாலும் கூட இந்த இடத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு 20,000 ரூபாய் இருந்தது 2,000 ரூபாய் குறைக்கிறோம்னு சொன்னால் சாதாரண விஷயம் இல்லை. அதில் ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கணும். ஏன்னா சமீபத்தில் தான் சில ரிப்போர்ட் சொன்னாங்க, பிஜேபி உட்பட, ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சட்டம் அது, இப்போ கிட்டத்தட்ட 35 to 50% ஃபண்டிங் வந்து எங்கேருந்து வந்ததுன்னு தெரியல எந்த கட்சிக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கம்யூனிஸ்ட் கட்சி, பிஜேபி, நேஷனல் பார்ட்டி, ரீஜனல் பார்ட்டி, எல்லா பார்ட்டியும் 69%. பட் இட் இஸ் நாட் தட். இப்போ எவேடிங் கிடையாது. இன்கம் டாக்ஸ் ஆக்ட்ல அந்த மாதிரி இருக்கு. 20,000 உள்ள இருந்தால் நீ சொல்ல வேண்டாம் அவசியம் இல்லை. இதை இப்போ 2,000 குறைச்சிருக்கிறது ஒரு நல்ல விஷயம். அது ஒரு சந்தேகம், இது வந்து ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு தேர்தல் சீர்திருத்தம்னு வர்ணிக்கப்பட்டாலும் அதுக்கு ஒரு வழி இது அப்படின்னு சொன்னாலும், இப்போ இதுவரையிலும் 20,000 ரூபாய் வரலையும் பணம் தந்தா அது யாரு தந்தாங்கன்னு சொல்ல தேவையில்லை, ரொக்கமாகவே ஒரு கட்சி வாங்கிக்கலாம்னு இருக்கு. இப்போ அது 2,000 ஆக்கிருக்கீங்க. இப்போ 10 பேர் அப்படி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்களே, இதுவரையிலும் வந்து ஒரு 100 பேர் கொடுத்தாங்கன்றதை இப்போ வந்து 1000 பேர் கொடுத்தாங்கன்னு சொல்ல போறாங்க. சட்டத்தில் ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க. அதாவதுங்க, நீங்க இன்கம் டாக்ஸே எக்ஸம்டட் ஃபுல்லா, பொலிட்டிக்கல் ஃபண்டிங்க்கு இன்கம் டாக்ஸ் யார் கொடுத்தாலும் சரி, கட்சி வாங்கினாலும் சரி, இது இல்லை. நீங்க இதெல்லாம் கம்ப்ளை பண்ணாதான் அந்த எக்ஸம்ஷன் உங்களுக்கு கிடைக்கும்னு இன்னைக்கு நம்ம சட்டத்தில் மாற்றம் கொண்டு வர போறதா சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் தான் நான் நினைக்கிறேன். இல்லை, பாசிட்டிவான விஷயம். எனக்கு உள்ள சந்தேகன்றது, இப்போ 20,000 ரூபாய்க்கு குறைவாக 20,000 வரையிலும் வாங்கலாம் அப்படின்றப்ப யாரோ XYZ கொடுத்தாங்கன்னு கணக்கு எழுதினாங்க. இல்ல மிஸ்டர் குணசேகர், இப்போ வந்து இந்த ரிஃபார்ம்ஸ் எலெக்ஷன் ரிஃபார்ம்ஸுங்கிறது அதிகமாக வேணுங்கிறது தான் எல்லாருமே விரும்புகிறேன். ஏன்னா ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணும்பொழுது படுற அவசியம் எங்களுக்கு நல்லாவே தெரியும். இதில் ஒரு ரிஃபார்ம்ஸ் வருதுன்னா எல்லா கட்சியுமே அதை ஆதரிக்க மாட்டாங்கலாம் சொல்ல முடியாது. இதை வந்து பல ஆண்டுகளாக பல கமிட்டிஸ், தார்குண்டே கமிட்டி, இவர் ஜெயபிரகாஷ் நாராயணன் வந்து அதை கொண்டு வந்தார். ஜஸ்டிஸ் தார்குண்டே தலைமையில் ஐ திங்க் மசானி இருந்தார், அவங்கெல்லாம் இருந்தாங்க, ஏஜி நூரானிலாம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய ஜஸ்டிஸ் ஜீவன் ரெட்டி கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்குது. அதே போல் கோஸ்வாமி, தினேஷ் கோஸ்வாமி கமிட்டி, இந்த மாதிரி நிறைய கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்குது. அப்பப்போ சில ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்திருக்கு. இப்போ பிரசிடென்ட்டும் பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு, பிரைம் மினிஸ்டரும் பேசுறாங்க. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா கட்சிக்குமே ஓரளவுக்கு கருத்து ஒற்றுமை வரும்னு நினைக்கிறேன். இது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னே வச்சுக்கோங்களேன். அட்லீஸ்ட் ஐ டு அக்ரி, இது வந்து உடனே சரியாகிடுமா அப்படின்னு சொல்ல நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியது. தேர்தல் சீர்திருத்தங்கள் வந்து அதிரடியாக பிரம்மாண்டமாக பெரிய அளவுல செய்ய வேண்டியது அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா நடந்துட்டு இருக்கிறது பார்த்தா சில்லறையா செய்யறாங்க. இப்போ 2,000ன்ற அளவுகோல்ல எத்தனாயிரம் கோடினாலும் வாங்கிக்கலாம் கட்சிகள். அதுக்கு எந்த வரம்பும் இல்ல. அதுக்கு தான் இப்ப நீங்க முன்னெல்லாம் அப்படி கிடையாதுங்க. இப்ப நீங்க எதை கொடுத்தாலுமே இன்கம் டாக்ஸ் எக்ஸம்ஷன் உண்டு. பட் இந்த விஷயத்துல இதெல்லாம் கம்ப்ளை பண்ணாதான் எக்ஸம்ஷன் லிமிட், எக்ஸம்ஷனை நீங்க கிளைம் பண்ண முடியும். பொலிட்டிக்கல் பார்ட்டின்னு வந்திருக்குதுன்னு சொன்னா, சட்டம் மாறுதுன்னு சொன்னா நிச்சயமா ஒழுங்கா செஞ்சே ஆகணும். இதுல டிஜிட்டல் இந்தியால இதுல இனிமே வந்து 1 ரூபாய்க்கு ஒரு கட்சிக்கு கொடுத்தாலும் யாருக்கு கொடுத்தாங்கன்ற கணக்கு சொல்லணும். எலெக்ஷன் பாண்ட் ஒன்னு சொல்லிருக்காங்க, ரிசர்வ் பேங்க் பண்ண போறதா சொல்லிருக்காங்க. டிஜிட்டலைசேஷன் பார்க்கலாம், அது எப்படி உருவாகுதுன்னு பார்ப்போம். ஆனா இட்ஸ் குட் இனிஷியேட்டிவ். இன்டென்ஷன் நல்லதா இருக்கலாம், அது எந்த அளவுக்கு பலன் தருது அப்படின்றத பார்க்கணும். திரு ராஜா ஸ்ரீதர், உங்கள்கிட்ட 2 அம்சங்களை சொல்லணும். 3 விதமான பார்வைகள், 2 பொருளாதார பார்வை, ஒரு அரசியல் பார்வை வந்திருக்கு. நீங்க ஒரு ரயில்வே தொழிற்சங்க தலைவர் அப்படின்ற முறையில் இந்த பட்ஜெட்டில் ரயில்வேயும் இடம்பெற்றிருக்கிறது. ரயில்வே பட்ஜெட் இல்லை, ரயில்வேயும் இந்த பட்ஜெட்டில் இடம்பெற்றிருக்கிறது. எனவே இதில் ரயில்வே பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது பற்றி உங்க கருத்து,
கேட்கணும். அத்தோட ஒரு பட்ஜெட் அப்படின்னு வந்தால் புள்ளி விவரங்க பெரிய முழக்கங்கள் அப்படின்றதுக்கு அப்பால் சாதாரண மனிதனுக்கு தேவைன்றது இதில் எனக்கு என்ன, பொருள் விலை கூடுதா குறையுதா, வரி கூடுதா குறையுதா, வேலை வாய்ப்பு அப்படின்றதுக்கு எதுக்காவது இதில் வாய்ப்பு வருமா, வளர்ச்சி கொண்டு போகுமா அப்படின்ற அம்சம் தான். இந்த அம்சங்கள் இந்த பட்ஜெட்டில் எந்த அளவுக்கு இடம்பெற்றிருக்குன்னு நினைக்கிறீங்க? பொதுவான பட்ஜெட்டில் ரயில்வே மட்டும் எடுத்துக்கொண்டால் எங்களுடைய எதிர்பார்ப்புகள் பொய்த்திருக்கின்றன. மத்திய அரசோடு ஒப்பிடுகிற போது ரயில்வே துறை தன்னுடைய ஊழியர்களுக்கு சம்பளத்தையும் ஓய்வூதியம், பொதுமக்களுக்கு கொடுக்கப்படுகிற சோஷியல் சர்வீஸ் ஆப்ளிகேஷன் மூன்றுமே இதுவரை ரயில்வே கையில் இருந்தது. மற்ற துறைகளுக்கு அப்படி இல்லை. ஆனால் இன்றைக்கு இவைகளெல்லாம் ரயில்வேயே ஏற்றுக்கொள்ளும். அந்த டிவிடெண்ட் போர்ஷன் மட்டும்தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட போகணும். ஒரு 5,000 crores தான் ரிலீஃப் ரயில்வேஸ்க்கு. இது மற்ற இப்போ டிஃபென்ஸ் எடுத்துக்கோங்க, போஸ்டல் எடுத்துக்கோங்க, அங்கெல்லாம் பென்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் கூட சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துக்கிறாங்க, எடுத்துக்கல. ஸோ ரயில்வேவுக்கு பணம் தேவை என்று சொல்லுகிற போது மற்ற மத்திய அரசு துறைகளுக்கு கொடுக்கப்படுகிற சலுகை ரயில்வேக்கு மறுக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது. இரண்டாவது, ரயில்வே துறை இன்றைக்கு கட்டணத்தை உயர்த்துவோம் என்பதை மறைமுகமாக சொல்லியிருக்கிறார்கள். இனிமேல் டாரிஃப் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா காஸ்ட் எடுத்துப்பாங்க, அப்புறம் சோஷியல் சர்வீஸ் ஆப்ளிகேஷன் எடுத்துப்பாங்க, மூணாவதாக காம்படிஷன் எடுத்துப்பாங்க. இப்போ நீங்கள் டிக்கெட் போய் வாங்கினீங்கன்னா டிக்கெட்லேயே போட்டுறாங்க 57 காசு தான் உங்கள்கிட்ட நாங்கள் வசூலிக்கிறோம், 43 காசு நாங்கள் உங்களுக்கு தரோம் அப்படிங்கிறாங்க. அதான் சோஷியல் சர்வீஸ் ஆப்ளிகேஷன். ஆனால் இன்றைக்கி காஸ்ட்டை கலெக்ட் பண்ண போகிறோங்கிறாங்க. அப்போ சோஷியல் சர்வீஸ் ஆப்ளிகேஷனுங்கிறது எல்லாருக்கும் கிடைக்குமா, யாருக்காவது கிடைக்குமாங்கிறது சைலண்டாக இருக்குது. மூணாவதாக காம்படிஷன் சொல்கிறாங்க. இந்த காம்படிஷன் யாரோட? இன்றைக்கி காம்பீட் பண்ணுறதுக்கு ரயில்வே கூட சீப்பாக காம்பீட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. அரசு போக்குவரத்து துறையிலோ ஆமினி பஸ்ஸோ அல்லது விமான போக்குவரத்தோ காம்படிஷனுக்கு இல்லை. ஆக நாங்கள் காம்படிஷனுங்கிற பேரால் விலையை உயர்த்த போகிறோமா, அது கூட தெளிவாக இல்லை. மூன்றாவதாக ரயில்வேயில் தொடர்ந்து விபத்துகள் ஏற்பட்டு வந்தன. தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறோம். அனில் கக்கோடர் கமிட்டி, மற்ற கமிட்டிகள் எல்லாம் ரயில்வேயில் கோடிக்கணக்கான பணத்தை செலவழித்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுங்கிறாங்க. இன்றைக்கி பார்க்குற போது 1 கோடி ரூபாய் ஒதுக்கப்படுவதாக சொல்லியிருக்கிறாங்க. 1 லட்சம் கோடி கார்பஸ். அதுக்கப்புறம் பார்க்குற போது சீட் மணி வில் பி கிவன் பை த கவர்மெண்ட். மற்றதெல்லாம் இன்டர்னல் ஜெனரேஷன் சொல்லிட்டாங்க. அதனால் மத்திய அரசுக்கு அந்த பொறுப்பு இல்லை என்பதை தட்டி கழித்து விட்டார்கள். இன்னொரு பக்கம் பார்க்கிற போது கடந்த பட்ஜெட்டில் சுரேஷ் பிரபு அவர்கள் சொல்லுகிற போது ரயில்வேயை மேம்படுத்துவதற்காக 8 லட்சம் கோடி ரூபாய் தேவை, வர இருக்கிற 2030க்குள்ளாக அதை செய்வோம் என்று சொன்னார்கள். 2 செய்திருக்கிறார்கள். ஒன்று, இந்தியன் ரயில்வே ஃபைனான்ஸ் கார்பரேஷன் மூலமாக 1 லட்சம் கோடி பெற்றிருக்கிறார்கள், எல்ஐசி மூலமாக 1 லட்சம் கோடி. ஆக மீதி இருக்கிற 6 லட்சம் கோடி எங்கே இருந்து வரும்? ரயில்வே நவீனப்படுத்துவார்களா, மேம்படுத்துவார்களா, இல்லை விட்டு விடுவார்களா என்பதும் இந்த பட்ஜெட்டில் தெரியவில்லை. இப்போ ரயில்வே ஸ்டேஷனை மேம்படுத்துவதாக சொல்லியிருக்காங்க. 25 ரயில்வே ஸ்டேஷன். இவைகளெல்லாம் கடந்த பட்ஜெட்டில் பார்க்கிற போது 500 ஸ்டேஷன்கள், 200 ஸ்டேஷன் என்று சொல்லி இன்றைக்கு 25 ஸ்டேஷனை மேம்படுத்துவதாக சொல்லியிருக்கிறார்கள். ஆண்டொன்றுக்கு 3500 கிலோமீட்டர் ரயில் ட்ராக் போடுறேன்னு இருக்காங்க. நீங்கள் கடந்த சுதந்திரத்துக்கு பின்னாலே பார்க்கிற போது இதுவரை நாம் சாதித்தவை வெறும் 16,000 கிலோமீட்டர் தான். 67 ஆண்டுகளில் நாம் போட்ட இருப்பு பாதை வெறும் 11,000 கிலோமீட்டர். ஆகவே எந்த அளவுக்கு சாத்தியம் தெரியவில்லை. கடந்த ஆண்டு கூட சொன்னார்கள், கடந்த ஆண்டு வெறும் 2,600 கோடி ரூபாய், 2,600 கிலோமீட்டர் தான் போடப்பட்டிருக்கு. ஆகவே அதற்கான தொகை என்ன என்று தெரியவில்லை. இவர்களை பார்க்கிற போது இன்றைக்கு சொல்லியிருக்கிறார் லெவல் கிராசிங். இங்கே லெவல் கிராசிங் எல்லாம் எடுத்துடுறோம், வில் டூ அவே வித் லெவல் கிராசிங் சொல்கிறாங்க. அனில் கொக்கடர் கமிட்டி ரிப்போர்ட் சொல்லிச்சு 50,000 கோடி செலவில் வர இருக்கிற 5 ஆண்டுகளில் லெவல் கிராசிங் இருக்கக்கூடாது, இட்ஸ் சேஃப்டி அசன்ட் சொன்னாங்க. இப்போ இவங்க சொன்னாங்க எலிமினேட் பண்ணுவோம்னு சொல்லிட்டாங்க. சரி, எலிமினேட் பண்ணுவீங்க, எங்கே பணம் அப்படின்னு சொன்னால் அந்த பணத்துக்கான அலோகேஷன் இதில் இல்லை. ஆக இதெல்லாம் பார்க்கிற போது வெறும் இன்றைக்கு கோச் கிளீனிங் சரியில்லைங்கிறாங்க. கோச் கிளீனிங் சரியாக காரணம் என்ன? எல்லாமே ப்ரைவேட்டைஸ் பண்ணிட்டீங்க. ஸோ கோச் கிளீனிங்கை ப்ரைவேட்டைஸ் பண்ணிட்டீங்க. இப்போ சொல்கிறீங்க நாங்கள் கோச் மித்ரா எடுத்துகிட்டு வருவோம் அப்படிங்கிற. முன்னாடி அப்படி தான் சொன்னாங்க. லெவல் கிராசிங்கில் நாங்கள் ஆளை போட மாட்டோம், கேட் மித்ரா போடுவோம், ஒரு தனியார் நிறுவனங்கள் ஆளை போட்டு எக்ஸ் சர்வீஸ் மேனை கொடுத்து 5,000 ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. ஒருவேளை தனியார் செய்கிற வேலையை சரியாக செய்யவில்லை, ஆகவே இன்னொரு ஏஜென்சி, தனியார் ஏஜென்சியை வைத்துக்கொண்டு அதை செய்வதாக சொல்லியிருக்காது. எந்த அளவுக்கு சரி என்று எனக்கு தெரியவில்லை. ஆகவே இன்னைக்கு டெடிகேட்டட் ஃப்ரைட் கார்டு எடுத்துட்டிங்கன்னா சவுத்தை கனெக்ட் பண்ணுனாங்க. இப்போ நார்த்தையும் வெஸ்டையும் கனெக்ட் பண்ணிருக்காங்க, வெஸ்ட் ஈஸ்ட்டை கனெக்ட் பண்ணிருக்காங்க. அது குறித்து அறிவிப்பில்லை. புல்லட் ட்ரெயின் அறிவிக்கிற போது சொன்னார்கள் சென்னை பெங்களூருக்கு புல்லட் ட்ரெயின் வரும் என்று சொன்னார்கள். அது விரிவிப்பு வெறும் வெற்று அறிவிப்பாக போய்விட்டது. அதுவும் பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை. ஆகவே ரயில்வேயை பற்றி பார்க்கிற போது அவர்கள் சொன்ன எதையும் சாதிக்கிற அளவுக்கு அதற்கான தொகை ஒதுக்கப்படவில்லை என்றுதான் என்னுடைய கருத்து. பொது பட்ஜெட்டுக்கு வருகிற போது இந்த பட்ஜெட் ஒரு தொழிலாளர் விரோத பட்ஜெட் என்று சொல்ல விரும்புகிறேன். காரணம், சார் பேசுகிற போது சொன்னார் தொழிலாளருடைய மேம்பாட்டுக்காக தொழிலாளர் சட்டங்களை எல்லாம் திருத்துவதாக சொன்னார். அது அப்படி அல்ல.
ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ், வியாபாரம் செய்வதற்கு இங்க இருக்கிற தொழிலாளர்களை கொத்தடிமையாக்குவதற்காக நடைபெறுகிற திட்டம் தான். இந்தியாவில் எந்த அடிப்படையில் சொல்றீங்க? கடுமையான குற்றச்சாட்டை முன்வைக்கிறீங்க. இந்தியாவில் இருக்கிற 140 சட்டங்கள் தொழிலாளர்களுக்கு சாதகமாக இருக்கிற சட்டங்கள். இன்னும் சொல்ல போனால் இந்த நாட்டில் இருக்கிற எல்லா தொழிற்சங்கங்களும் அந்த சட்டங்களை முழுமையாக அமுல்படுத்த வேண்டும் என்று பிஎம்எஸ் உட்பட, பிஜேபியினுடைய கரமாக இருக்கிற பிஎம்எஸ் உட்பட போராடுகிற அந்த அறிக்கை. ஆக இது குறித்து நாங்கள் பிரதமரோடு பேசினோம். 2 ஆண்டுகளுக்கு முன்பாக ஜூலை 19 அன்றைக்கு பிரதமரோடு நானும் சென்றிருந்தேன். பேசுகிற போது சொன்னார், உங்களை கலந்து பேசாமல், there will be a continuous dialogue, உங்களை கலந்து பேசாமல் நிறைவேற்றப்படும் என்று சொல்லிவிட்டு இன்றைக்கு பட்ஜெட்டில் அறிவித்திருக்கிறார்கள். இதனால் என்ன பொருள்? ஃப்ரீடம் ஆஃப் அசோசியேஷன், சங்கம் அமைக்கிற உரிமை போய்விடும், கூட்டு வேறு உரிமை போய்விடும், போராடுகிற உரிமை, வேலை நிறுத்த உரிமை பறிக்கப்படும், எப்போது வேண்டுமானாலும் தொழிற்சாலைகளை மூட முடியும். இன்னும் சொல்லப்போனால் அமர்த்து துரத்து என்கிற முறையை இன்றைக்கு வந்திருக்கிற பன்னாட்டு நிறுவனங்கள் நடைபெற்று போயிருந்தன. ஒரு வேலைக்கு வந்தால் அந்த வேலைக்கான உறுதி இல்லை. ஆக இந்த சட்டங்களை 4 கோடா மாத்திரங்கிறாங்க. பார்க்கறதுக்கு என்னன்னா சிம்பிளிஃபை பண்றோங்கிறாங்க. வேஜ் கோடு, இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் கோடு, சோஷியல் செக்யூரிட்டி கோடு, இது ஒர்க்கிங் கண்டிஷன் சேஃப்டி கோடு அப்படிங்கிறாங்க. ஆனால் மொத்தமாக இன்றைக்கு இருக்கிற எல்லா உரிமைகளையும் பறிக்க நினைக்கிற அரசாங்கமாக இந்த அரசாங்கம் இருக்கு. அதாவது சிம்பிளிஃபை பண்ணணும்னு முடிவு பண்ணா அது எப்படி இவங்களுக்கு தொழிலாளர்களுக்கு எதிரானதான நீங்க இன்ஃபர் பண்ணிட்டு பேசினா அப்புறம் என்ன சொல்ல முடியும்? நான் இன்ஃபர் பண்ணிட்டு பேசல. 12 தொழிற்சங்கங்கள் கடந்த 3 வருடங்களாக இந்த பிரச்சனை குறித்து தொடர்ந்து பேசியிருக்கிறோம். 2 வேலை நிறுத்தம். இன்றைக்கு கூட பிஎம்எஸ், பாரதிய மஸ்தூர் சங், இன்றைக்கு அளித்திருக்கிற பட்ஜெட் குறித்து அளித்திருக்கிற ஏமாற்றம் அளிக்கிற பட்ஜெட், குறிப்பாக தொழிலாளர்களுக்கும் எளியவர்களுக்கும் ஏமாற்றம் அளிக்கிற பட்ஜெட் என்று அவர்களுடைய கட்சியை சார்ந்த தொழிற்சங்கமே சொல்லியிருக்காங்க. நாங்கள் புரிந்து லேபர் லா பத்தி எல்லாம் நானும் படிச்சேன். லேபர் லா பத்தி எல்லாம் நீங்க சொல்ற மாதிரி பிஎம்எஸ் சொல்லல. ஏன்னா எல்லாருக்குமே கருத்து சொல்லுகிற உரிமை உண்டு. நாம என்ன சொல்றோம், இது அரசாங்கம் பிரசன்ட் பண்ணும்போது இப்ப மாற்று கருத்து இருக்கக்கூடாதெல்லாம் சொல்ல, அது பிஎம்எஸ்க்கு இருக்கட்டும், நான் இல்லைன்னு சொல்லல. நீங்க தான் சொன்னீங்க சுதந்திரம் பெற்ற பிறகு இந்த அளவுக்குலாம் ரயில்வே ட்ராக் எல்லாம் போடலன்னு சொன்ன நீங்க உங்களுடைய பேச்சில் இப்ப போன ஆண்டு 2500 கிலோமீட்டர் போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிருக்கிறீங்க. இது கடந்த காலங்கள்ல பண்ணலங்கிறதுனால, ஆனால் இந்த சொன்னதை போன பட்ஜெட்ல சொன்னதை செஞ்சிருக்கிறாங்கன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா நீங்களே சொல்றீங்க 3500 கிலோமீட்டர் போடுவாங்கன்னு சொல்றாங்க. போட போறாங்களா இல்லையானே தெரியலன்னு சொல்றீங்க. சொன்னதை போன வாட்டி செஞ்சிருக்கிறாங்க. போன வருடம் 2500 கிலோமீட்டர் போட்டிருக்கிறாங்க. அண்ட் மோரோவர் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த முறை பொதுவா ரயில்வே பட்ஜெட் போடும்பொழுது இதுல இருந்து ஜெனரல் பட்ஜெட்ல இருந்து அலோகேஷன் இருக்கும். இந்த வாட்டி 55,000 crores அலாட் பண்ணியிருக்கிறாங்க. கவர்மெண்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் மோரோவர் இது நாள் வரைக்கும் சார் ரயில்வே துறையில் மத்திய அரசாங்கம் எந்த அரசாங்கமாக இருந்தாலும் இது நாள் வரை அவங்க கொடுத்த ப்ரப்போசல் பிளானிங்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவை, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு தேவை 8 லட்சம் கோடின்னு சொன்னார். கரெக்டாக சொன்னார். அதற்காக நீங்க இந்த தேவையெல்லாம் நிறைவேற்றி சொன்ன பிளான் எல்லாம் வரும் சொன்னார் 2030. இப்ப ஆல்ரெடி போன பட்ஜெட்ல சொன்னதுக்கு போலவே இப்ப எல்ஐசில 1 லட்சம் கோடி, அதே மாதிரி இந்தியன் ரயில்வே ஃபைனான்ஸ் கார்பரேஷன்ல 1 லட்சம் கோடி ஜெனரேட் பண்ணாங்களா இல்லையா? கடந்த காலங்களில் சொன்னது நடந்துட்டு இருக்கிறது. சில திட்டங்கள் 1 ஆண்டு கால திட்டங்கள், சில திட்டங்கள் 5 ஆண்டு கால திட்டங்கள். அப்படித்தானே போக முடியும். ஒரு அரசாங்கம் அப்படித்தானே சொல்ல முடியும். போன பட்ஜெட்ல கூட இந்த பட்ஜெட்ல கூட சில அறிவிக்கைகள் சொல்லி இருக்கிறாங்க. இது அடுத்த பட்ஜெட்ல கொண்டு சொன்னீங்களே நடந்ததுன்னா சிலதெல்லாம் அப்படி கிடையாது. இன்க்ளூடிங் தட் புல்லட் ட்ரெயின் ஸ்கீம்லாம் கூட 1 ஆண்டு காலம் 2 ஆண்டு கால ப்ராஜெக்ட் கிடையாது. நாங்க ஃபர்ஸ்ட் பட்ஜெட்ல இன்டர்லிங்கிங் ஆஃப் ரிவர்ஸை பத்தி சொன்னோம். 2 வருஷம் ஆச்சு இன்டர்லிங்கிங் ரிவர்ஸ் வரலன்னா அது ஃபீஸபிலிட்டி ஸ்டடி பண்ணிட்டு இருக்கிறோம். அடுத்த விஷயம், அதுக்கு 10 இயர்ஸாவது தேவைப்படும். சில பட்ஜெட்டரி அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு கால நிர்ணயம் இருக்கிறது. அதனால இப்ப இல்ல அப்படின்னு பேச முடியாது. ரயில்வே துறையை பொறுத்த வரைக்கும் சொன்ன அறிவிப்புகள் சொன்னபடி நடந்து தான் இருக்கிறது. ஆனா இது ரயில்வேல ஃபண்ட் டெஃபிஷியன்சி இருக்கு. ஆனா இன்னைக்கு ரயில்வேல என்ன அனௌன்ஸ் பண்றாங்கன்னா, இந்தியன் ரயில்வே ஃபைனான்ஸ் கார்பரேஷன் ஐஆர்சிடிசி அவங்க கேட்டரிங் பார்க்குறாங்க, டிக்கெட்டிங் பார்க்குறாங்க, பாட்லிங் ஆஃப் வாட்டர் பார்க்குறாங்க, ரயில் நீர் விற்கிறாங்க. 3வதா இருக்கான் இந்தியன் ரயில்வே கன்ஸ்ட்ரக்ஷன் கார்பரேஷன். இந்த 3 மினி ரத்னாவும் தேர் ஏர்னிங் ப்ராஃபிட். ஏறத்தாழ 3 கம்பெனியை சேர்ந்து ஆண்டுக்கு 2000 கோடி ரூபாய்க்கு ப்ராஃபிட் வருது. இன்னைக்கு என்ன பண்ண போறாங்க? டிஸ்இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. ஸோ ரயில்வேக்கு வருகிற வருமானத்தை இவர் தனியாருக்கு பங்கு போடுவதற்கான முறை தான் இது. இது எப்படி சரியா இருக்க முடியும்? இங்கே ரயில்வேக்கு ஃபண்ட்ஸ் இல்லைங்கிறீங்க, ஆனால் ரயில்வேயோட சப்சிடியாக இருக்கிற கம்பெனிங்க ப்ராஃபிட்ல இருக்காங்க. அந்த ப்ராஃபிட் வர கம்பெனி இன்னைக்கு நீங்க லிஸ்ட் பண்ண போறேன்னு சொல்லிட்டீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல. ஜெனரேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ் கூட இருக்கலாம், நிறைய அதிகமான பணத்தை கொண்டு வருவதற்கான முயற்சியா கூட தான் இருக்கலாம். நீங்க ஏன் இப்படி இன்ஃபர் பண்ணணும் தான் நான் கேக்குறேன். நீங்க ரயில்வே விற்பனைக்குன்னு போர்டு போட்டீங்க, அதை நீங்க செய்றீங்க.
இது என்னால இதுக்காக ஒரு டிபேட் வச்சு அது ஃபுல்லா என்னால சொல்ல முடியும். ரயில்வே விற்பனைக்கு 7000 கோடி 7000 அது மெகாவாட் மனதில் வைத்துக் மின்சார கொண்டு எல்லாமே உற்பத்தி செய்றாங்க. ரயில்வே மூலமா தான் பண்றதா அரசாங்கம் சொல்லியிருக்கு. இந்த பட்ஜெட்ல கூட பாத்தீங்கன்னா ஸ்வச் பாரத் திட்டம் ரயில்வேல இருக்கிற எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ் இப்ப பார்க்க முடியும். நிச்சயமாவே கடந்த முறை எப்படி இருந்தோ இந்த ஸ்வச் பாரத்தில் நிச்சயமா ரயில்வே துறையை நம்ம பாராட்டி தான் ஆனோம். அந்த அளவுக்கு நல்லா தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதனால சில இடங்களில் தேவையான இடங்களில் பிரைவேட் இவங்களை வந்து இன்வால்வ் பண்றாங்கன்னு சொன்னா அது ஒன்றும் இவங்களுக்கும் அது நல்லாவே தெரியும். அவங்களால பண்ண முடிஞ்சது, இவங்களால என்ன பண்ண முடிஞ்சதுன்னு தெரியும், எம்ப்ளாயிஸ் என்ன பண்ணாங்கன்னு தெரியும். அதனால இன்னும் பொறுத்த வரைக்கும் ரயில்வே துறையில சொன்னதை செய்து கொண்டிருக்கிறோம் தான் நான் சொல்றேன். திரு ஜெயரஞ்சன், தொடக்கத்தில் நீங்க சொல்லும்போது நிறைய முழக்கங்கள் இதுல இருக்கு. ஆனால் சாமானிய மனிதர்களுடைய வாழ்க்கையில இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும், அவங்க வாழ்க்கையை மேம்படுத்தணுமான்னு தான் பார்க்கணும். அதற்கான செயல் திட்டம் இல்லைன்ற பார்வையை சொன்னீங்க. இதுல 10 லட்சம் கோடிக்கு பயிர்க்கடன், விவசாய வருமானத்தை 5 ஆண்டுகளில் இரட்டிப்பாக ஆக்குறதுக்கான ஒரு செயல் அறிவிப்பு, வறட்சியை சமாளிக்கிறதுக்கு 5 லட்சம் குளங்கள் நாடு முழுக்க வெட்டப்படும், நுண் பாசனம் மைக்ரோ இரிகேஷனுக்கான திட்டம், மலிவு விலையில வீடு கட்டுவதற்கு 1 கோடி பேருக்கு 2019ஆம் ஆண்டுக்குள்ள இலக்கு, அதே மாதிரி காச நோயை ஒழிப்பதற்கு இலக்கு, இப்படி நிறைய விஷயங்கள், 1 கோடி குடும்பங்களை வறுமை கோட்டிலிருந்து மீட்போம் அப்படின்றதுக்கான அறிவிப்பு. இதெல்லாம் ஒரு சாதாரண மனிதனுடைய வாழ்க்கையில எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாதுன்னு சொல்லுவீங்களா? முதல்ல வந்து டாக்ஸேஷன்லேருந்து ஆரம்பிக்கிறேன். நான் பத்ரி பேசும்போது சொன்னார், பத்ரி மட்டும் இல்லை, இவரும் ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு பட்ஜெட் ஸ்பீச்சில். என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, அது ரொம்ப ரேரான ஒரு அட்மிஷன், ரொம்ப அபூர்வமாக தான் அது மாதிரி ஒத்துக்குவாங்க ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம சொசைட்டி வந்து ஒரு டாக்ஸ் எவேடிங் சொசைட்டி, வரி ஏய்ப்பு சமூகம், வரியை ஏய்க்கிற சமூகம். அதாவது நேராக அப்படி சொல்லல, நான் கம்ப்ளைங் சொசைட்டின்னு சொல்கிறாரு. அதாவது நெகட்டிவாக சொல்லாமல் ரொம்ப அப்படி ஒரு பாலிஷாக சொல்கிறாரு. சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, டாக்ஸ் எவேஷன் இஸ் a way of life. அப்புறம் வந்து largely we are நம்ம வந்து லார்ஜ்லி வி டோன்ட் பே டாக்ஸஸ், அது ரைட்டா? அதனால அதுக்கப்புறம் நேர்மையாக வரி செலுத்தக்கூடியவங்க இதனால பாதிக்கப்படுறாங்க. அது வந்து இந்த அவங்க தாங்க வேண்டியதாக. அது வந்து அந்த எக்ஸாம்ஷன் வரதுக்கு முன்னாடி ஒரு ப்ரில்யூட், அது அதனுடைய முன்னோட்டமாக அது சொல்கிறாரு. ஆனால் இதை அப்படியே அவர் சொன்னதே எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம்னு வச்சுங்களேன். இப்போ சாமானியர்களை பற்றி நீங்கள் கேட்குறீங்க, பத்ரி சொல்கிறாரு, பத்ரி கரெக்டாக சொன்னார். என்ன சொன்னார், இந்த மாதிரி இன்டைரக்ட் டாக்ஸஸ் வந்து ரொம்ப ரெக்ரெசிவான ஒரு டாக்ஸஸ், அதாவது பேர்டனை வந்து சுமையை வந்து எல்லாருமே சமமாக சுமத்தாது, சாமானியர்கள் மேலே அதிகமாக சுமத்தும், அதனால் வந்து நம்ம அதை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்ன செய்திருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, இன்டைரக்ட் டாக்ஸை பற்றி இதில் எதுவுமே பேசலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, அதுதான் இதை பட்ஜெட் வந்து ஒரு முழு பட்ஜெட்டே கிடையாது. ஏன்னா ஜிஎஸ்டி வரப்போகுது, அப்போ பார்த்துக்கோன்னு சொல்லி அதை பற்றி ஒரு டிஸ்கஷனும் இல்லை. அதனால் இதில் என்ன வரப்போகுதுங்கிறது நமக்கு ஜிஎஸ்டி வரும்போது தான் தெரியும். எந்த பொருளோட விலை ஏறும், சாமானியர்களுக்கு என்ன ஆகுதுங்கிறது அப்போ தான் தெரியும். ஆனால் ஒரு ஓவரால் ஃப்ரேம் ஒர்க் மொத்த சட்டகத்துக்குள்ளே வச்சு பார்க்கும்போது நம்ம எல்லாரும் சொல்கிறது என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, பேசும்போது எல்லாம் கரெக்டாக பேசுவோம். எப்படி பேசுவோம், கரெக்டாக என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டைரக்ட் டாக்ஸஸ் கூடாது, டைரக்ட் டாக்ஸ் தான் வேணும், இன்டைரக்ட் டாக்ஸஸ் குறைக்கணும், நான் கம்ப்ளைண்ட்ஸ் நிறையா இருக்குது, அதை சரி பண்ணணும், அதெல்லாம் சொல்லிவிட்டு இந்த நான் கம்ப்ளைண்ட்ஸ் சரி பண்ணுறோம் அதனால் டாக்ஸை குறைக்கிறோங்கிறது எத்தனை வருஷமாக நடந்துட்டு தெரியுமா இந்தியாவில்? பத்ரி என்னமோ புது பார்வையில் புது பாதையில் போகிறோங்கிறார 91 இதுதான் பேசிகிட்டு இருக்கோம். என்ன பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, முன்னாடி வந்து அஸ்ட்ரானமிக்கல் ரேட்ஸ் இருந்த போது குறைக்கிறதுக்கு சொன்ன ஆர்குமெண்ட்டே அதுதான், ரேட்டை குறைச்சினா கம்ப்ளைண்ட்ஸ் பெட்டர் ஆகும்ட்டு. எவ்வளோ குறைச்சாலும் நான் கம்ப்ளைண்ட்ஸ் தான் நம்ம சிஸ்டம். அதுதான் நம்ம வரலாறுல இந்த வருஷமாக பார்த்துட்டு இருக்கோம் நம்ம. அது ஒன்று. ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டைரக்ட் டாக்ஸஸில் வந்து ஃபோர்கோ பண்ணுறீங்க. எவ்வளோ ஃபோர்கோ பண்ணுறீங்க தெரியுமா? 22 லட்சம் கோடியை ஃபோர்கோ பண்ணுறீங்க. ஃபோர்கோ பண்ணிவிட்டு அந்த அது வந்து ஒரு கார்பரேட் அஸ்மா காட்டுறது. இந்த இப்போ டிமானிட்டைசேஷனில் பண்ணாங்கல்ல, பணக்காரன் படத்தெல்லாம் காலி பண்ணிட்டேன்னு காட்டுறதுக்கு ஒரு படம் போட்ட மாதிரி கார்பரேட் டாக்ஸில் சர்சார்ஜ் அதிகமாகிடும். அதுலேருந்து அடிஷனல் ரெவன்யூ எவ்வளவு? 2000 கோடி. அப்போது நிகரமாக என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டைரக்ட் டாக்ஸ் ஏற்கனவே போராருக்குன்னு சொல்லிட்டு இவர் ஃபோர்கோயிங் another 20,000 crores. சரியா? இப்போ அதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, நான் வந்து இப்போ பேங்க் அக்கௌண்ட்லாம் பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸில் கொடுத்து எவனெல்லாம் பணம் எங்கெங்கே போட்டிருக்கான் எல்லாத்தையும் பார்த்து நான் எல்லாருக்கும் நோட்டீஸ் அனுப்பிச்சு அவன் டேக்ஸை வசூல் பண்ணுவான்ட்டு. பேங்க்கில் பணம் போடுறது தெரிஞ்சவனுக்கு கணக்கு எழுத தெரியாதா? எத்தனை ஆடிட்டு இருக்கான் போய் கணக்கு எழுதி தரத்துக்கு? அப்படியே நடந்துகிட்டு இருக்கீங்க ஏற்கனவே. இன்டர்னல் ரெவன்யூ மாதிரி அங்கே வந்து அப்படி நோட்டீஸ் கொடுத்தானா அப்படி நடுங்கி நிற்கிறான் எல்லாரும். இங்கே ரெய்டு விட்டு அடுத்த நாள் அவன் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான் அந்த ஊரில். என்ன நடக்கலைங்க? நீங்கள் என்னமோ எல்லோரும் சேர்ந்து இது என்னமோ ரொம்ப அப்படியே புனிதமாக காட்டிகிட்டு இருக்கீங்க. அதில் என்ன புனிதம் இருக்குன்னு எனக்கு புரியல. நடைமுறை தான் தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எப்படி அதை பார்க்கணும்? என்ன ஏன் இன்டைரக்ட் டாக்ஸஸ் மோசம்னு சொல்கிறீங்க, டைரக்ட் டாக்ஸஸ் ஏன் குறைக்கிறீங்கன்னு கேட்கணும்ல. அது யாருக்கு அது யார் குறைச்சிருக்காங்க பாருங்கள். அவனுக்கு வேறு வழியெல்லாம் சரி அவனுக்கு குறைச்சிங்க ரைட்டு. கார்பரேட் டாக்ஸில் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாதா? அதில் அடுத்த பேரா பார்த்தீங்கன்னா இன்னும் வேடிக்கையாக இருக்கும். உங்களெல்லாம் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் நான் 25% ஆக்கிடுறேன்ட்டு 5 வருஷத்தில். அதுவும் தொடர தான் போகுது.
அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ என்ன சந்தோஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதனால் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவனு மிடில் கிளாஸ் அவன் கொஞ்சம் சாப்பிட்டு போகிறான்ட்டு இப்போ அவனே விட்டாச்சு. இப்போ கடைசியில் யார் எல்லாத்தையும் சுமக்க போகிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜிஎஸ்டி வரப்போகுது, சர்வீஸ் டேக்ஸ் 12% அதெல்லாம் 18% ஆக்க போகிறாங்க. அந்த 10 ரூபாய்க்கு செல்ஃபோனுக்கு சார்ஜ் கார்டு போடுறான் பாருங்க, அவன் காசு தான் கூட கட்ட தான் போகிறான். அதுக்கு பெட்ரோல் விலையை அப்படி தான் வச்சுருக்காங்க. எப்படி வச்சுருக்காங்க? அதை விட ஒரு கொடுமை உலகத்திலே கிடையாது. அது பர்வியூலே வரல. அதெல்லாம் ரொம்ப கிளவராக என்ன பண்ணிட்டாங்கன்னா, பட்ஜெட்டினுடைய பர்வியூ வெளியில் கொண்டு போயிட்டாங்க, மார்க்கெட்னு சொல்லிட்டு. அதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, அதெல்லாம் மார்க்கெட் தான் டிசைட் பண்ணுன்ட்டு. ஆனால் மார்க்கெட்டை டிசைட் பண்ணது அதில் டேக்ஸ் போடல. நீங்கள் எவ்வளோ டேக்ஸ் போடுறீங்க? அதில் அதுதான் குறைச்சிங்களா? இன்டர்ன் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, இன்டர்நேஷனல் ப்ரைஸஸ் குறைங்க, நீங்கள் டேக்ஸ் ஏற்றிட்டே போனீங்க. இப்போ அங்கே ஏற ஆரம்பிச்சிச்சுனோன்னா, பேரல் $50 போச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணீங்க? குறைச்சிங்களா டேக்ஸை? இதுதான் மக்களுக்கு நான் வந்து இட் இஸ் ஃபார் த புவர், வி ஆர் ஃபார் த புவர். இதுதான் புவரா? இதில் என்ன அறம் இருக்குது இது மாதிரி பேசுறதுக்கு? அதுதான் சொல்கிறேன், பேச்சு வந்து வேற, செயல் கம்ப்ளீட்டாக வேற. இது வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்கு நம்ம நாட்டில், தொடர்ந்துக்கிட்டே இருக்கு. 91லேருந்து சொன்னோம்னா செஞ்சீங்களா அப்படின்னு சொன்னா இவர் வந்து என்ன சொல்லுவார் உடனே, அதெல்லாம் காங்கிரஸ் பண்ணாங்க, நாங்க பண்ண மாட்டோம். இருங்க அவங்க பண்ண அதே பாதை தான், அதே பயணம் தான். என்ன கலர் மட்டும் வேற. அவங்க 3 கலர் வச்சிருந்தாங்க, இவங்க ஒரு கலர் 2 கலர் வச்சிருக்காங்க. அவன் 3 கலர் வச்சுக்கும் போது சப்போர்ட் பண்ணுவாங்க நீங்க தான். ஒரு காலமும் சப்போர்ட் பண்ணவே கிடையாது. உங்க ஆட்சி எந்த டிபேட் வேணா எடுத்து பாருங்க, எந்த காலத்துல நான் சப்போர்ட் பண்ணவே கிடையாது. நான் சொல்றது லெஃப்ட் தான் அந்த 5 வருஷம் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. லெஃப்ட் கிடையாதுங்க. நான் என்னங்க லெஃப்ட் என்னங்க? நீங்களே முடிவு பண்ணிட்டீங்கன்னா நான் லெஃப்ட் சப்போர்ட் பண்ணாங்க. ஓகே, ஏங்க ஒரு பாலிசி சரியில்லைன்னு சொன்னாங்க, நீங்க உடனே பிராண்டிங் போறீங்கனாக்க நீங்க இந்த பாருங்க, நான் வச்ச கிரிட்டிசிசத்துக்கு பதில் சொல்லுங்க. நான் லெஃப்ட்டா நான் ரைட்டா? நான் ரைட் தாங்க. பேச அலோ பண்ணுங்க. இல்ல நான் ரைட் தான், நான் ரைட்டா. பிராண்டிங் வேண்டியதுல ஒருத்தர் நீங்க நேரா விஷயத்துக்கு வாங்க. கருத்து அது சொல்லிட்டு கருத்துக்கு வந்துருவாங்க. நீங்க பேசும்போது இன்டர்ஃபியர் கூட பண்ணல, எதுக்கு இப்படி பண்ணல? இல்ல அப்புறம் நீங்க என்ன பிராண்ட் பண்ணா நான் கேள்வி உட்கார்ந்து. சரி கொஞ்சம் இருங்க. அதாவதுங்க 91லேருந்து இதை தான் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா, 91லேருந்து சொல்லிட்டு இருக்காங்கன்னா அதுக்கான முயற்சியே எடுக்கல. இன்னைக்கு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் சொல்லும்பொழுது சொன்னார், எத்தனை கோடி பேர் எவ்வளோ டாக்ஸ் கட்டுறான், எத்தனை கோடி கார் விற்குது, இவங்கெல்லாம் கார் வாங்குறவெல்லாம் இந்த மாதிரி 26 லட்சம் பேர் தான் 10 லட்சம்னு காமிச்சிருக்காங்க, இப்படி எல்லாம் சொல்லிருக்காங்க. அதெல்லாம் சொல்லிட்டு அவங்க டாக்ஸ் கன்சர்ன் அதான் சொன்னேன். சொல்லும்போது ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல பிரமாதமா சொல்லிட்டு கொஞ்சம் பொறுமையா இருங்க. செயலுக்கு வரும்போது ஆளை காலி பண்ணிட்டு இங்க பாருங்க, நீங்க பேசிட்டீங்க, எக்ஸ்பிளைன் பண்றது. ஏன்னா நான் ரூலிங் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல இருக்கிற நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ இதெல்லாம் இந்த டேட்டாவே இத்தனை வருஷம் உங்ககிட்ட கிடையாது. முதல்ல டேட்டா மைனிங்கே இல்லை. இப்போ இதைத்தான் நீங்க வந்து நாம டாக்ஸ் ரேட்குள்ள எல்லாரும் கொண்டு வரணும்னு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பேசுறாரு. யூ ஆர் டாக்கிங் அபவுட் கார்பரேட் டாக்ஸ். இன்னைக்கு எஸ்எம்இல வந்து 93% இவங்க வந்து ஜெனரேட் பண்ற இடம் எஸ்எம்இ. அங்க வந்து நீங்க 30%லேருந்து 25% வந்து அது நல்லது இல்லையா? எம்ப்ளாய்மெண்ட்டையும் ஜெனரேட் பண்ணும் அது. இதனால இப்ப அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இத்தனை ஆண்டு காலம் நீங்க செய்யல. இப்ப செய்ய இறங்கும் பொழுதே அது நடக்குமா, இது நடக்குமான்னா நடக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் வச்சுக்கிட்டு இவ்வளவு பேர் எவேட் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் எவேட் பண்ணா, யாரெல்லாம் உள்ள இருக்கணும், அந்த லிஸ்ட் என்கிட்ட இருக்கு சார். இப்ப 91லேருந்து இல்ல, அது நான் ஒத்துக்கிறேன். நீங்க சொல்றத நீங்க மாத்தணும்னா சரி, மாறணும்னா யாரை வச்சு மாத்துவீங்க? யாரெல்லாம் கட்டல, யாருக்கெல்லாம் எவ்வளவு இன்கம்னே தெரியாது, இன்னைக்கு தெரியும். யாருக்கு எவ்வளவு இன்கம், எத்தனை கோடி பேர் எவ்வளவு சம்பாதிக்கிறான்னு அரசாங்கத்துக்கு அவன் அக்கவுண்ட்ல இருக்குது தெரியும். அப்ப இப்ப அரசாங்கம் செயல்பட முடியும். இதனாலதான் சொல்றேன், இன்னைக்கு வந்து எல்லாரும் இந்த டாக்ஸ் நெட்ல கொண்டு வர முடியும். நம்பர் 1 எப்படி கொண்டு வர முடியும் அப்படின்னா, டிஜிட்டல் இதுல வந்து மோட்ல டிஜிட்டலைசேஷன் வரும்பொழுது நிச்சயமாக கொண்டு வரும். அதனாலதான் இப்ப 3 லட்சம் ரூபாய்க்கு மேல நீங்க வந்து கேஷ் டீல் பண்ணக்கூடாது, எல்லாம் வந்து டிஜிட்டல் மணியாக தான் இருக்கணும், இல்லை செக் பேமெண்ட் இப்படி தான் போகணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு அரசாங்கம் அடுத்து அந்த வந்து ஃபைனான்ஷியல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு கொண்டு போகிறதுக்கான ஒரு முயற்சியை செய்யும் பொழுதே 91ல் நடந்தா 1950 நடந்தலான்னு பேசிட்டு இருந்தா, அதெல்லாம் யோசிக்காத காலங்கள், யோசிச்சாலும் செய்ய வில் இல்லாத ஒரு காலம். இன்னைக்கு பொலிட்டிக்கல் வில் இருக்கு. அதனால தான் பொலிட்டிக்கல் ஃபண்டிங்கே கூட அதிலே ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரணும்னு நினைக்கிற ஒரு அரசாங்கம் இந்த அரசாங்கம். ஜெயரஞ்சன் சில மாற்று பார்வைகளை முன்வைச்சார். அதாவது கம்ப்ளைண்ட்ஸ் அதிகப்படுத்தணுங்கிறதுல வந்து மாட்டுக்கருத்து. வரி செலுத்துவதை வரி செலுத்துவதை அல்லது அரசாங்கத்தோட சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நடப்பதை, அதை இன்னைக்கு வந்து அது வந்து பட்ஜெட் மூலமாக அதை செய்வதா இல்லை, நிச்சயமாக பட்ஜெட்டுக்கு வெளியில தான் அது செய்யணும். இப்போ பட்ஜெட்டில் வந்து வரியை அதிகப்படுத்தலாம், வரியை குறைக்கலாம். வரியை அதிகப்படுத்தினால் கம்ப்ளைண்ட்ஸ் அதிகமாகுமானா கட்டாயமாகாது. வரியை குறைத்தால் கம்ப்ளைண்ட்ஸ் அதிகமாகுமானா அது மட்டும் பண்ணா போதாது. இல்ல, வரியை அதிகப்படுத்தினா வரி விகிதம் அதிகமா இருக்கிறதுனால தான் நிறைய பேர் கட்ட மாட்டாங்க. வரி விகிதத்தை குறைச்சா அவங்களா முன் வந்து கட்டிடுவாங்க அப்படின்னு தான் ஒவ்வொரு முறையும் சொல்றாங்க. ஆனால் அது நடக்கல. இல்ல, அதாவது இன்னைக்கு 0 கட்டுற ஒருத்தர்
அவரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வரி எங்கே வச்சுருந்தா என்ன, 5, 10, 15, நான் 0, நான் ஒன்றுமே கொடுக்காம இருக்கேன். எனக்கு இதுக்கு மேலே நான் 1 பைசா கூட கொடுக்கறதுக்கு நான் தயாராக இல்லை. ஆனால் அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கும் எனக்கு வழி இருக்குங்கும் பொழுது நான் கொடுக்க மாட்டேன். அதுதான் நம்முடைய மனநிலை இப்பொழுதைக்கு இருக்கிறது. இப்போ அவர்களை இழுத்து கொண்டு வருவதற்கு ஒரு ரீசனபிள் டாக்ஸ் ரேட். அது எது ரீசனபிள் டாக்ஸ் ரேட்? உலகத்தில் பல நாடுகளில் பலவேறு ரேட்ஸ் இருக்கு. நான் இப்போ இன்கம் டேக்ஸை பற்றி சொல்லிட்டு இருக்கேன். சிங்கப்பூரில் இப்போ நம்ம கொடுக்கறத விட குறைச்சி தான். அப்போ அதற்காக நம்ம வந்து நேராக அங்கே போயிடணுங்கிறது இல்லை. முதல்ல வந்து 100% கம்ப்ளைண்ட்ஸ் வேண்டாம், 20-30% கம்ப்ளைண்ட்ஸ் கொண்டு போவோமா அப்படின்னு பார்க்கும்பொழுது தான் டாக்ஸ் ரேட்டை ரீசனபிளாக குறைக்கிறதும் கூடவே ராகவன் சொன்ன மாதிரி இந்த 3 லட்சத்துக்கு மேலே, ஏன்னா அவர் ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொல்லும்போதே சொன்னார், எவ்வளோ பேர் கார் வாங்கியிருக்கீங்க ஆனால் எவ்வளோ பேர் டாக்ஸ் கட்டுறீங்க அப்படின்னா, இப்போ முதல்ல வந்து கார் வாங்குறவங்கலாம் அப்படி ரொம்ப ஈஸி. அதை செய்யறதுக்கான முதல் ஸ்டெப் தான் இந்த 3 லட்சம் ரூபா அப்படிங்கிறது. இப்போ நீங்கள் எஃபெக்டிவ்லி என்ன பண்ணுறீங்கன்னா, எந்த காரையும் நீங்கள் பணம் கொடுத்து வாங்க முடியாது. இன்றைக்கு எந்த காருமே வந்து மேபி டாடா நானோ இன்னும் 3 லட்சத்துக்கு கீழே இருக்கான்னு தெரியல எனக்கு. இப்போ 3 லட்சம் ஏற்கனவே யார் கார் வாங்கினாங்க, அது 1 லட்சம் ரூபாய்க்கு வாங்கினாலும் 1.5க்கு வாங்கினாலும் யார் வாங்கினாங்கன்ற விவரம் அரசாங்கத்திட்ட இருக்க தானே செய்யுது. அவன் கார் வாங்கி பதிவு செஞ்சு தானே ஓட்ட முடியும். நிச்சயம் அந்த விவரம் அரசாங்கத்திட்ட இனிமே தான் வரப்போகுதுன்னு இல்லை 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 அது இருக்கு. ஆனால் இதை தேடி போய் பிடிக்கிறதுங்கிறது வந்து நீங்கள் என்ன லிஸ்ட் வாங்குவீங்க. ஆனால் இப்போ வந்து இந்த டிரான்சாக்ஷன் வங்கிகள் வழியாக போகும்பொழுது இந்த கம்ப்ளைண்ட்ஸை உடனடியாக நீங்கள் அங்கே உள்ளே கொண்டு வர முடியும் இல்லையா? ஸோ அதற்கான ஒரு இடமாக இந்த 3 லட்சம் ரூபா அப்படிங்கிற ஒரு லிமிட் இருக்கு. இன்னும் சில பேர் வந்து ரொம்ப டிராஸ்டிக்காக 1 லட்சம் ரூபாய்க்கு கீழே கொண்டு போவோம், 20,000 ரூபாய்க்கு மேலே வந்து கேஷ் டிரான்சாக்ஷன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிற ஒரு ப்ராசஸ் இருக்கு இல்லையா? அட்லீஸ்ட் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் 3 லட்சம் ரூபா அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். இது மட்டுமே போதுமா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. இதையும் தாண்டி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு. ஒருத்தர் கம்ப்ளைண்ட்ஸ் இல்லைன்னா அவரை நம்ம எப்படி தண்டிக்க போகிறோம்? அது ஜெயரஞ்சன் அழகாக சொன்னார். இவ்வளவு அநியாயத்தை பண்ணிட்டு அடுத்த நாளே சர்வசாதாரணமாக நடக்கிறான். இன்கம் டேக்ஸ் நோட்டீஸ் வந்ததுன்னா அதை பற்றி யாருமே கவலைப்படுறதில்ல. ஐஆர்எஸ் யூஎஸில் ஒரு நோட்டீஸ் கொடுக்குதுன்னா அதுக்கு பயப்படுறாங்க. நம்ம ஊரில் வந்து நம்ம இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு நோட்டீஸ் வந்ததுன்னா அதை பற்றி யாருமே கவலைப்படுறது கிடையாது. ஏன்னா போய் 2 தடவை ரெப்ரசன்டேஷன் கொடுத்துட்டு ஒன்றுமே இல்லாமல் வெளில வந்துட முடியும், இல்லை அங்கேயுமே லஞ்சத்தை கொடுத்து பிழைச்சிட முடியும். அப்போ இங்கே இதெல்லாம் எப்படி பண்ண போகிறோம்? இந்த கம்ப்ளைண்ட்ஸ் தான் இப்போ முக்கியம் அப்படின்னு நான் பார்க்குறேன். அதற்கு இந்த கவர்மெண்ட்டுக்கு வில் இருக்கா? அதை செயல்படுத்த போகிறாங்களா? இது உடனடியாக நடந்துருமா? இப்போ முதல்ல இதை எடுத்துப்போம். இந்த 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 கம்ப்ளைண்ட்ஸுக்கு தேவையான வேற சில டிமானிட்டைசேஷன் ஒரு ஆஸ்பெக்ட், ஜிஎஸ்டி இன்னொரு ஆஸ்பெக்ட். இல்லை, அவர் சொல்லக்கூடிய மைய கருத்து வருமான பிரிவினர், மாத வருமானம் வாங்கக்கூடிய ஒரு நடுத்தர வர்க்கத்துக்கு ஒரு 12,500 ரூபா சலுகையே இதில் கொடுத்துட்டாங்க. ஆனால் இதன் மூலமாக மற்ற பிரிவினரை கடுமையாக பாதிக்க போகுது. இது வந்து ஒரு பிரிவினரை மட்டும் திருப்திப்படுத்துகிற ஒரு சின்ன விஷயம். அவங்களை எப்படி திருப்தி, இது ஒரு திருப்தியா? உண்மையில வந்து இந்த மாத சம்பளக்காரர்களுக்கு வெளியில இருக்காங்க இல்லையா, அவங்களும் இதை விட அதிகமான வருமானம் வாங்கிட்டு இருக்காங்க. ப்ரொஃபஷனல்ஸ் பலவேறு உண்மையிலேயே வந்து அவர்கள் தான் அதிகம். அதனால தானே உங்களுக்கு இன்றைக்கு மாத சம்பளக்காரர்கள் வந்து எல்லாம் தப்பிக்கவே முடியாது. டாக்ஸ் டிடக்டட் சோர்ஸ் வழியா நீங்க அவங்களுடைய டாக்ஸை நீங்க வாங்கிடுறீங்க. யார் வந்து அவர்களுக்கு சம்பளம் தராங்களோ அவங்க கட்டிடணும் அதை. அப்ப அதற்கு வெளியில இருக்கிறவங்க தான் உண்மையிலேயே அதிகம். இந்த இத்தனை கார் வாங்கி ஆனா டாக்ஸ் கட்டாத பல பேர் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் யாரு? அவங்க நிச்சயமா மாத சம்பளக்காரர்கள் கிடையாது. அவர்கள்ட்டேருந்து எப்படியாவது நீங்க டாக்ஸை வாங்கி ஆகணும். ஃபேர் டாக்ஸ், குறைஞ்சபட்சம் அவர்கள்ட்டேருந்து கொஞ்சமாவது டாக்ஸ் வரட்டும். அதுக்கு பிறகு அவங்கள வந்து அந்த அந்த நெட்டுக்குள்ள வர ஆரம்பிப்பாங்க. அப்போ அவர்களை வந்து அனலைஸ் பண்ணலாம். உங்களுடைய செலவுகள் என்னென்ன, உங்களுடைய வருமானம் என்ன, அப்போ இது இது நீங்க கட்டியிருக்கிற டாக்ஸ் வந்து கரெக்டா இருக்கா, இப்படிதான் வந்து நீங்க அவங்களை கொண்டு வந்தாகணும். ஏன்னா நம்ம வந்து சொன்ன உடனே போய் டாக்ஸ் கட்டக்கூடிய நாடு இல்லைங்கிறது நல்லா தெளிவாயிருச்சு. அப்ப அதற்கான அந்த சுற்றி அவர்களை வந்து வளைக்கிறதுக்கான ஒரு சில அட்டெம்ப்ட் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப இதுல அரசு ஜெயிக்குமாங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஜெயிக்கணுமா அப்படிங்கிற கேள்வி நம்ம கேட்கணும். அப்போதானே வந்து இது வந்து இந்த நாட்டுக்கு நீங்க அது ரயில்வேஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், கல்வியில் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், ஹெல்த் கேர்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், இதற்கான பணமெல்லாம் இங்கே ஒரு 2%, அங்கே ஒரு 3%லேருந்து நடக்கக்கூடிய விஷயமா? சுத்தமாக கிடையாது. இது எல்லாவற்றுக்குமானது
இந்த வரி ஏய்ப்பு பணம் உள்ளே வருவதனால் மட்டும்தான் செய்ய முடியும். நமக்கு 8.5 லட்சம் கோடி ரூபாய் இதுக்கு வேணும், 10 லட்சம் கோடி ரூபாய் அதுக்கு வேணும், அது எங்கேருந்து வரப்போகுது? பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் கூடவே கூடாது. நாட்டில் பாதி பேருக்கு மேலே இருக்கிறவங்க வந்து அதை கடுமையாக எதிர்க்கிறாங்க. அப்போ என்னதை எப்படி தான் ஒருத்தர் பிஸ்னஸ் நடத்துறது? நாடுங்கிறது ஒரு பிஸ்னஸ் தானே. வருமானம் வாங்கி அந்த வருமானத்திலேருந்து ஒரு அளவு தானே கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும். எங்கேயாவது ஒரு பைசா குறைக்க முடியுமா? நீங்கள் டிஃபென்ஸில் வந்து ஏதாவது கொஞ்சம் குறைங்கன்னா அங்கே எல்லாரும் வந்து ஓராப் அப்படின்னு எல்லாரும் வந்து அதுக்கு வந்து ஒரு பெரிய போராட்டம் நடத்திடுவாங்க. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஆகணும். பென்ஷனில் எதுவும் பண்ண முடியாது. எங்கே போனாலும் உங்களுக்கு வந்து அடிதான். அப்போ இது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிட்டு நீங்கள் இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, அது இல்லை, அதுவும் பண்ணிட்டு வரியை வந்து இப்போ இருக்கிற இந்த சின்ன குரூப்பை வரி கட்டிட்டு இருக்காங்க இந்த மாச சம்பளக்காரன், அவனுக்கு மேலே இன்னொரு 15% போடணுமா? இந்த கார்பரேட் கிளியர்லி நீ கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா அதிக வருமானம் 50 கோடிக்கு மேலே வருமானம் இருக்கிறவர்களுக்கு எந்த சலுகையும் கொடுக்கல. அது ஒரு நல்ல விஷயம் தானே. யாருக்கு கொடுக்கணுமோ அவர்களுக்கு தானே போயிருக்கு. அப்ப டாக்ஸ் ஃபோர்கான் தொடருது. இந்த இந்த கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு தர வரி விலக்கு இல்ல, அது வரும் ஒரு விஷயம் சொல்றேன். இந்த டீடைல்டா இப்ப நம்ம எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் இல்லைன்னு ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கிறோம். எதை கேட்டாலும் இவங்க வந்து அதை நோக்கியா மூட்டு போயிட்டாங்க. நோக்கியா முடிவு இது பொலிட்டிக்கல் முடிவை இவங்க யார் எடுத்தாங்கன்றதெல்லாம் விட்டுருவான். மூடினதுனால வெளில எம்ப்ளாயீஸ் வந்துட்டான். இப்போ அவங்கள என்ன பண்ண போறீங்க? நோக்கியாக்கு ஏதாவது வரி சலுகை கொடுத்தா அந்த கம்பெனி ஆரம்பிப்பான் அப்படின்னு சொன்னால் அங்கேயும் கொடுக்கக்கூடாது, எம்ப்ளாயீஸ்க்கு எதுவும் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நம்ம பேசிகிட்டு இருக்கோம்னு சொல்லும் பொழுது எப்படி எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் வரும்? இட்ஸ் அ வெல்ஃபேர் ஸ்டேட். எல்லாரோட இன்ட்ரெஸ்ட்டையும் பார்க்கணும். நான் அதனால தான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் கொடுத்தாங்க, எந்த பெரிய நிறுவனங்கள் கொடுக்கல, கடன்லாம் திருப்பி தரல, லிஸ்ட்டை கொடுன்னு சொன்னால் ரிசர்வ் பேங்க் சொன்னால் சுப்ரீம் கோர்ட்டில் தயவு செஞ்சு வெளியே விட்டுறாத அந்த லிஸ்ட்டை. ஏன்னா இது வந்து அவங்களுடைய பிசினஸ் இன்ட்ரெஸ்ட் காலி பண்ணிச்சுன்னு போச்சுன்னா அந்த கம்பெனிலாம் மூட்டாங்கன்னா நிறைய பேர் வெளில நிற்பாங்க. அது மாத்திரம் இல்லை, நமக்கு பணமே திரும்பி வராம கூட போயிடும். இப்படிலாம் பேசினாங்க. இல்ல ஒரு நிமிஷம், இதாவது இந்த ஆர்குமெண்ட் சரியா தப்பாங்கிறதுக்குலாம் நான் பேச வரல. ஆனா எல்லாத்தையும் எல்லாம் கனெக்டட், அதுக்கு தான் சொல்ல வரேன். இவர் பத்ரி சொல்றது போல நீங்க வந்து எல்லாத்துக்கும் பண்ணி ஆகணும், அதே நேரத்தில் எதை பண்ணாலும் திட்டுவீங்கன்னு சொன்னா ஒரு அரசாங்கம் எப்படி செயல்படும்? நீங்க பாருங்க, கார்பரேட் டாக்ஸ் பத்தி ஒரே ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன். இந்த ஏஷியன் கண்ட்ரீஸ்ல எடுத்து பாருங்க. பாகிஸ்தான்ல 33%, சிங்கப்பூர்ல 18%, சைனால நம்மளோட கம்மின்னு நினைக்கிறேன். மீதி இப்போ இந்த பக்கம்லாம் இந்தோனேஷியா இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா கார்பரேட் டாக்ஸ் கம்மி. எதுக்காங்க இங்கே இருக்கணும்? நம்ம நாட்டு கம்பெனியே அங்கே போயிடுறான். நீ டாக்ஸ் இங்கே அதிகமாக வச்சிருக்கீங்க, நான் அங்கே போகிறேன்னு அங்கே போயிடுறான். குளோபலைசேஷனில் இது ஒரு பிரச்சனை நமக்கு. இப்போ கார்பரேட் டாக்ஸ் கம்மி பண்ணால் நீ கார்பரேட் நிறுவனங்களுக்காக பேசுகிறீர்கள் அப்படின்னு பேசுகிறாங்க. கார்பரேட் டாக்ஸ் இல்லை இது வரலன்னு சொன்னால் இண்டஸ்ட்ரீஸ் உள்ளே வர போகிறது இல்லை. இண்டஸ்ட்ரீஸ் உள்ளனா எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ப்ராப்ளம் இருக்குது. பிகாஸ் நம்மகிட்ட அந்த அளவுக்கு பணம் இல்லை. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது இந்த அளவுக்கு இண்டஸ்ட்ரி உருவாக்குற அளவுக்கு நம்மகிட்ட பணம் இல்லைன்னும் பொழுது எல்லாத்தையும் தான் ஒரு அரசாங்கம் பார்க்கணும். அதுக்காக தான் இந்த வாட்டி வெளி நிறுவனங்களை எம்எஸ்சிக்கு 5% கம்மி பண்ணிட்டாங்க. இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பெரிய பெரிய நிறுவனங்களோட நம்ம நாட்டில் இருக்கிற நிறுவனங்களுக்கு 5% கம்மி பண்ணால் அவன் எவ்வளோ விஷயங்களை செய்ய முடியும்? அது நல்லது தானே. இது ரெண்டு பேருக்கு நான் இப்போ ஒரு பதில் சொல்கிறேன். பத்ரி அழகாக சொன்னார். எப்படின்னு கேட்டிங்கன்னா, கவர்மெண்ட் வந்து ஒரு பிஸ்னஸ் தான்ட்டு உண்மைதான். அது எப்படி நடக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, இப்போ அக்ரிகல்ச்சருக்கு அலோகேஷன் இவ்வளோ அதிகமாக இருக்குன்னு நம்ம பேசிகிட்டு இருக்கோம்ல, அதில் ரொம்ப முக்கியமான ஒரு காம்பனண்ட் வந்து இன்சூரன்ஸ், கிராப் இன்சூரன்ஸ். கிராப் இன்சூரன்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா 3 டைம்ஸ் கிட்டத்தட்ட 3 ஃபோல்டு அதிகமாகிருக்காங்க. 5500 கோடியிலேருந்து 14000 கோடி அது அதிகமாகிருக்காங்க. சரி, நல்ல விஷயம் தானே அப்படின்னு யோசித்தோம்னா, அப்புறம் போய் அந்த கிராப் இன்சூரன்ஸ் என்னது அது பேர் என்னமோ பிரைம் மினிஸ்டர் ஏதோ ஒரு பேர் போட்டு அது பிரேக்கப் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். யார் அதை நடத்துகிறான்னு பார்த்தீங்கன்னா 12 பேர் நடத்துகிறாங்க. அது 12 பேரில் 11 பேர் வந்து பிரைவேட் இன்சூரன்ஸ். ரைட்டா? பிஸ்னஸ் கரெக்டாக போகுதா? இப்போ காப்பு கிடையாது, தனியாருக்கு உதவுறது அப்படி சொல்ல நான் அப்படி சொல்ல. நம்மளதுல இல்லை நம்மளதுல இவ்வளவு பெரிய மேஜர் பிளேயர்ஸ் இருக்காங்க இன்சூரன்ஸ். நம்மள்ட்ட பிளேயர்ஸ் இல்லையா? எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர்ஸ் இல்லையா? 4 பேர் இருக்கான், 5 பேர் இருக்கான். அவங்கள ஏன் நீ இத்தனைக்கு என்ன தெரியுமா? இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி சொல்லியிருக்காங்க கூப்பிட்டு கவர்மெண்ட்டை, நீங்கள் எதுக்கு அவங்கள எக்ஸ்க்ளூட் பண்ணுறீங்க, அவங்கள சேர்த்துக்குங்கன்ட்டு. இப்போ கன்சிடர் பண்ணுறேன்னு சொன்னாங்களே தவிர இது வரைக்கும் கன்சிடர் பண்ணலை. சரியா? அது ஒன்றாச்சு. ரெண்டாவது வந்து சாயில் டெஸ்டிங் வந்து நம்ம ஆளுங்களுக்கெல்லாம் பண்ண தெரியாதா? இத்தனை அக்ரிகல்ச்சர் காலேஜ் இருக்குது, இத்தனை மண் பரிசோதனை, அது பண்ண தெரியாதா? அது 1000 பேருக்கு வெளியில் கொடுக்க போகிறாங்க ஏஜென்சிக்கு.
எக்ஸ்பர்ட்ஸ் ரைட்டா? பண்ண போறாங்க. என்ன எக்ஸ்பர்ட்ஸ்? சாயில் 100 சென்டரை 100 சென்டர் எல்லாமே உருவாக்க job போறாங்க. creation தானே. 100 சென்டர் உருவாக்க போறாங்க. இந்த பாருங்க இப்படி சொன்னா அப்படி சொல்றது, அப்படி சொன்னா இப்படி சொல்றது. 100 சென்டர் உருவாக்க நான் என்ன சொல்ல போறாங்க. வரேன்னு கேட்டீங்கன்னா இவங்க லாஜிக் வெளிநாட்டுக்காரனா வரான்? பேசுற லாஜிக் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அதாவது அரசுங்கிறது ஒரு அறம் சார்ந்து நடக்கணுங்கிறதே இல்லையா? அரசுங்கிற அறம் சார்ந்து நடக்கணுமா இல்லையா? இதுல அறம் என்ன போச்சு இப்போ? என்ன அறம் போச்சு? என்ன ஆச்சு சொல்லுங்க. நீங்க செய்ய வேண்டிய பொறுப்புகளை நீங்க என்ன செய்யறீங்க? தாரவார்த்து கொடுக்குறீங்க, அதுல இருந்து லாபம் அடையறதுக்கு அனுமதிக்கிறீங்க. அதுதான் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த கேப்டனுடைய கேரக்டரே அதுதான். அப்படி சொல்றேன். என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நீங்க வந்து எந்த அறத்தின்படி நடக்க மாட்டீங்க. உங்களுக்கு யாருக்கெல்லாம் பணம் போய் சேரணுமோ அதுக்கு உண்டான ஏற்பாடுல பண்ணுவீங்க. வெளியில வந்து ஒரு திரை ஒன்று இருக்கும். என்ன திரை இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இதெல்லாம் மக்களுக்கு நல்லது தான் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, 19 சொல்றீங்க. இல்ல 19 இன்சூரன்ஸ். சரி, எதுக்கு அப்புறம் 12 பிரைவேட் இன்சூரன்ஸ் கொடுக்குறீங்க? நான் என்ன கேக்குறேன், நான் கேட்குறேன் 12 பேருக்கு எதுக்கு நீங்க கொடுக்குறீங்க? பத்ரி சொல்றாரு அதில் ஜாப் கிரியேட் தானே ஆகுதுன்ட்டு. ஏன் பப்ளிக் செக்டர்ல ஜாப் இல்லையா? அது கிரியேட் பண்ணக்கூடாதா நீங்க? குவாலிட்டி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்டை பத்தி நம்ம அவ்வளோ கவலைப்படுறோம்ல. ஏன்னா இவ்வளோ போரான குவாலிட்டி தான் ஜெனரேட் ஆகுதுன்ட்டு. சரி, அது எதனால் அது மாதிரி ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, நம்மளுக்கு இன்வெஸ்ட் பண்ண முடியல. சரி, அதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண முடியல. இதில் என்னாச்சு? நீங்கள் பப்ளிக் மணியை எடுத்து கொண்டு போய் ப்ரைவேட் கொடுக்குறீங்க காசை. அங்கே 4 பேர் உட்காந்துருக்கான் பப்ளிக் செக்டர்காரன். அவனை விட்டு ஏன் அவன்கிட்ட கொடுக்குறீங்கன்னு கேட்டாங்க, அவனுக்கு தான் ஜாப் கிரியேட் ஆகுதுங்கிறீங்க. இது என்ன லாஜிக்? இது என்ன லாஜிக்னு எனக்கு புரியல. ஒன்று. ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இப்போது எந்த பக்கம் போனாலும் இடிக்குது அப்படின்னு சொன்னாக்கா, நீங்கள் ஒரு ஃப்ரேம் இதுதான் நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் செயல்பட்டு இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், அது மாதிரி இருந்தாக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுலலாம் அப்படி தான் தெளிவாக தான் இருக்கிறாங்க. இதில் எங்கே பிரச்சனை வருது அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, இந்த திரை போடும்போது தான் பிரச்சனை வருது. ஏன் அந்த திரை வருது அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, இதெல்லாம் சமாதானப்படுத்துறதுல அதெல்லாம் போட வேண்டியது இருக்குது. இல்லைன்னா போட வேண்டியதில்லை. நான் அப்படி தான் பண்ண போகிறேன். நடைமுறையெல்லாம் அப்படி தான் ஸ்ட்ரெயிட்டாக க்ளீனாக அவங்க என்ன பிளானில் வச்சுருக்காங்களோ அதான் நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் திரை போடும்போது மட்டும் தான் அந்த பிரச்சனை வருது. என்ன வருது? எம்ப்ளாய்மெண்ட்டை பற்றி பேசணும், ஸ்கில் ஃபார்மேஷனை பற்றி பேசணும், ரூரல் போரை பற்றி பேசணும், ரூரல் டெவலப்மெண்ட்டை பற்றி பேசணும், அக்ரிகல்ச்சர் பற்றி பேசணும். ஆனால் நடைமுறைக்கு வந்தீங்கன்னா இப்போ அக்ரிகல்ச்சரில் அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்க ஸ்கீம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக தெரியும். என்ன தெரியும்னாக்கா, இது ஒரு கார்பரேட்டைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் தான் நடந்துக்குது. அதை விட இன்னொரு வேடிக்கை என்ன தெரியுமா? அது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. அதை எலாபரேட் பண்ணாமே ஃபினான்ஸ் மினிஸ்டர் விட்டுருக்காரு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, கான்ட்ராக்ட் ஃபார்மிங்கை எனேபிள் பண்ணுறதுக்கு என்னென்ன செய்ய போகிறோங்கிறத சொல்லியிருக்காரு. ரைட்டா? இப்போ அதுதான் இன்னும் அவங்க ரீச் ஆகாமல் இருந்தாங்க. இப்போ அதுவும் போயிட்டாங்கன்னு வச்சுங்க, முடிஞ்சு போச்சு. அதுதான் இப்போ அதான் நடந்துகிட்டு இருக்குது. இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, இது எல்லாம் எதன் பேரால் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, எல்லாமே ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் பேரில் தான் நடக்குது. இல்லை ப்ரோ போருங்கிற பேரில் தான் நடக்குது. விவசாயிகள் சார் ஒரே நிமிஷம் நான் இதை மாத்திரம் சொல்லிடுறேன். மன்ரேகால அலாட்மெண்ட் 9,000 crores அதிகமாக போயிருக்கு. ஒன்று நான் சொன்னேன் ஏற்கனவே 10 lakh crores இதில் வருதுன்னு ஃபார்ம் கிரெடிட்ல. நான் என்ன கேட்குறேன், 9,000 ஆக்சுவலாக 300 தான் அப்படின்ற ஒரு கருத்து ஒரு நிமிஷம் நான் வரேன். இப்போ இவர் சொல்றாரு இந்த மாதிரி இன்சூரன்ஸ் ஸ்கீமை பொறுத்த சார், இதெல்லாம் முன்னெல்லாம் கடந்த காலங்கள்லாம் இந்த கவர்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடி ஒரு பிடிஓ லிமிட் இருக்கு பாருங்க, பிளாக் டெவலப்மெண்ட் லிமிட் முழுக்க இருக்கிற விவசாயம் அழிஞ்சாதான் அவங்களுக்கு இதுவே கிடைக்கும் சார், நிவாரணமே கிடைக்கும் சார். இப்ப இந்த கவர்மெண்ட் மாத்தி இருக்குது. 50 சென்ட் 25 சென்ட் பக்கத்து லேண்ட் நல்லா இருக்கலாம், உங்க லேண்ட் போயிடுச்சுன்னா கூட உங்களுக்கு உண்டு, உங்களுக்கு உண்டு. ஆமா, வேற எந்த கவர்மெண்ட் வந்து ஃபசல் பீமா யோஜனாவோட கிராப் இன்சூரன்ஸ் வந்து நம்ம நிறைய எக்ஸ்பெரிமென்ட் பண்ணிட்டு இருக்கோம். 7 தடவை மாத்திருக்கோம். எத்தனை ஸ்கீம் இருக்கு தெரியுமா ஆபரேஷன்? சரி, 8 ஸ்கீம் இருக்கு. என்ன சார் சொல்ற மாதிரி எல்லாத்தையும் இவங்க அப்படியே எல்லாம் யோசிச்சு அப்படி எல்லாம் கேட்டீங்கன்னா ஒன்னொன்னு பண்ணும்போது ஒவ்வொரு சிக்கல் வருது. இங்க பாருங்க சார், நீங்க எனக்கு சொல்லுங்க எப்ப வந்து இண்டிவிஜுவல் கிராப் அந்த ஃபீல்ட் அழிஞ்சா கூட இன்சூரன்ஸ் உண்டுன்னு எந்த கவர்மெண்ட் கொடுத்தது? இந்த கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்குது ஃபசல் பீமா யோஜனாவோட. ஆமா சார், ஃபசல் பீமா யோஜனாவோட இந்த ஸ்கீமே இதுதான். இந்த பாருங்க, அதான் இவால்வ் ஆகுதுன்னு சொல்றேன் நான். எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம கிராப் இன்சூரன்ஸ் நம்ம ஊருக்கு ரொம்ப புதுசு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்ல அவ்வளவு வேரியேஷன் இருக்கு. தஞ்சாவூருக்கு பிறந்தது கன்னியாகுமரிக்கு பிறந்தது, கன்னியாகுமரிக்கு பிறந்தது திருநெல்வேலிக்கு பிறந்தது. அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கும்போது என்ன செய்றாங்கன்னாக்கா, முதல்ல இந்த சென்ட்ரலைசேஷனால என்ன ஆச்சுன்னா, டெல்லியிலேருந்து ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்புறம் இம்ப்ளிமெண்டேஷனில் போய் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கூட இது என்னடா எங்கள் ஊருக்கு பிறந்த மாட்டேங்குது, உங்கள் ஊருக்கு பிறந்த மாட்டேங்குது. அதை வந்து 7 தடவை மாற்றிருக்காங்க. அதை அதனால இது இவால்வ் ஆகி வந்துட்டு இருக்கே தவிர நாங்க யோசிச்சதெல்லாம் கொண்டு வந்து சொல்றதுக்குலாம் எவால்வ் ஆகி வந்ததுங்கிறதுங்க. எவால்வ் ஆகி வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி செய்யலையே யூபிஏ கவர்மெண்ட். இப்ப இது வந்து உண்மையிலேயே அதாவது ஃபீல்ட்ல இருந்து அந்த இதுக்கு போறதுக்கு கூட இந்த ஸ்கீம்ல வந்து எப்படி நல்லபடியா நடத்துறதுங்கறத விட வந்து என்ன இருக்குன்னா கிரெடிட் எடுக்கிறதுல தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் சார். இந்த நாங்க பண்ண நிச்சயமா எடுக்க முடியும், நிச்சயமா எடுக்கணும் கிரெடிட். ஏன்னா கடந்த காலங்கள் நடக்கல சார், விவசாயி தற்கொலை பண்ணது இதுவும் ஒரு பெரிய காரணம்.
அவன் லேண்ட் அந்த ஊர்ல ஒரு கிராமமே அழிஞ்சாலும் கூட இந்த பிடிஓ லிமிட்ல இருக்கிற கிராமம் எல்லாம் அழிஞ்சாதான் விவசாயம் எல்லாம் அழிஞ்சாதான் கொடுப்பான்னு போய் முதல் முறையில ஒவ்வொரு விவசாயிக்கு கிடைக்குது விவசாயி சேர்த்திருக்கான் முதல் முறையா இவங்க ஆட்சி இப்ப ரொம்ப பாருங்க தமிழ்நாடு இது இருக்குல்ல நீங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் எங்க கவர்மெண்ட் பேசும்போது கவர்மெண்ட் இல்ல நீங்க தானே நீங்க அக்ரிகல்ச்சர்ல அந்த டெத்துங்கிறத விவசாய தற்கொலைங்கிறத நீங்க டேட்டாஸ் எடுத்து பாருங்க. நீங்க அரசியல்வாதி மாதிரி பேசாதீங்க. அக்ரிகல்ச்சர் விவசாயி சாவுங்கிறது மரணம்ங்கிறது இந்த அதற்கான நிவாரணம் இல்லை. இந்த பட்ஜெட்ல அதற்கான நிவாரணம் இல்லை என்ற கருத்து சொல்றாங்க. நம்ம நிறைவு செய்யலாம். நிச்சயமா நிவாரணம் இருக்கிறதுன்றது தான் என்னுடைய பாயிண்ட். எங்களுக்கு சிறப்பு நிவாரணத்தை தந்திருக்கணும். கருத்து முதலமைச்சர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் முன்வைக்கிறார். ஃபசல் பீமா யோஜனால இன்க்ரீஸ் பண்ணது ரொம்ப நல்ல ராஜேஸ்வரி குறித்து டிமானிட்டைசேஷன் வந்ததுக்கு அப்புறமா இமீடியட்டா அஃபெக்ட் ஆனது வந்து அன்ஆர்கனைஸ்ட் செக்டருக்கு ஒர்க்கர்ஸ். தமிழ்நாட்டிலே எடுத்துட்டீங்கன்னா திருப்பூர்லேயே 2 லட்சம் பேருக்கு வேலை போயிடுச்சு. கன்ஸ்ட்ரக்ஷனில் வேலையே கிடையாது போயிடுச்சு. ஏறத்தாழ 4 மாசமா அன்எம்ப்ளாய்டு பீப்புளே வந்து நியர்லி 20 மில்லியன் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன இந்த கவர்மெண்ட் பண்ண போகுதுன்னு தெரியல. டிமானிட்டைசேஷன் வந்து அதோட எஃபெக்ட் வந்து இன்னமும் தொடர்ந்து தான் இருக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன் வருமாங்கிறதே சந்தேகமாக இருக்குது. அதுவும் இந்த அன்ஆர்கனைஸ்ட் ஒர்க்கர்ஸுக்கு இந்த கவர்மெண்ட் வந்து பட்ஜெட்டில் வந்து ஒன்றும் சொல்லலை, அனௌன்ஸ் பண்ணலை. நம்பர் 1. ரெண்டாவது, திரு ராகவன் பேசுகிற போது எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷனை பற்றி பேசினார். இன்வெஸ்ட்மெண்ட் வருதுன்னு. நாளைக்கு ரயில்வேல 20 லட்சம் கோடி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கூட இப்போ இருக்கிற எம்ப்ளாய்மெண்ட் குறையும் வந்து அதிகமாகாது. நாங்கள் பார்த்துட்ருக்கோம். 1996 1.7 மில்லியனாக இருந்து நீ 1.3 மில்லியனாக இருக்குது. ஸோ 4 லட்சம் பேர் குறைஞ்சிருக்காங்க. இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம், 4 லட்சம் பேர் குறைஞ்சிட்டு இருக்காங்க. அதனால எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷனுக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வர்றதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் இந்த அரசாங்கம் வந்ததுக்கு பின்னாடி ஃபார்மல் செக்டர் இருக்கிற வேலையெல்லாம் வந்து இன்ஃபார்மல் செக்டருக்கு போயிட்டு இருக்கு. நிரந்தர வேலையெல்லாம் அவுட் சோர்ஸ்டு ஜாபா இல்லை கான்ட்ராக்சுவல் ஜாபா போயிட்டு இருக்கு. ஆனால் இன்னைக்கு இவர் சொல்லிருக்காரு, ஜெட்லி சொல்ற போது சொல்றாரு a transition from informal to formal economy அப்படிங்கிறாரு. ஆனால் இட் இஸ் ஒர்க்கிங் த அதர் வே. இன்னைக்கு ஃபார்மல் செக்டர்கள் எம்ப்ளாய்மெண்ட்லாம் இன்ஃபார்மல் செக்டருக்கு போயிட்டு இருக்கு. இதுதான் இன்னைக்கு நிரந்தரமான உண்மை. மூணாவதா பார்க்குற போது வறுமையை ஒழிக்கிறதுக்காக ஸ்கீம்ஸ் கொடுக்குறாங்க. கிராம பஞ்சாயத்துக்கெல்லாம் நாங்கள் வந்து 50,000 கிராம பஞ்சாயத்து வந்து பாவர்ட்டி எலிவேஷன் ஸ்கீம் 2019 முடிச்சிடுவோங்கிறாங்க. இது சாத்தியமானு பார்க்குறப்போ 1/3 ஆஃப் த பாப்புலேஷன் வந்து பாவர்ட்டியில் இருக்காங்க. ஒரு அரசாங்கத்துடைய நோக்கம் வெறும் பாவர்ட்டி ஒழிக்கிறத மட்டும் இருக்காது, வறுமையை மட்டும் வளமாக்கிறதா இருக்க முடியும். ஆனால் இல்லை, இன்னைக்கு ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் பார்க்குற போது நம்ம வேறு சம்வேர் அரௌண்ட் 134 180 கண்ட்ரீஸில் இருக்கும். இந்த மாதிரி ஆர்கியூ பண்ணா வறுமையை ஒழிக்கிறது ஒரு அரசாங்கம் அதை மட்டும் பார்த்துட்டு கூடாதுன்னு பேசினா இது என்ன நியாயம்? இது வறுமையை ஒழிக்கிறது அரசாங்கத்துடைய வேலையும் தானே. நீங்க இது வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் இலக்கு வந்து குறைவா வைக்காதீங்கன்றார். வறுமை ஒழிப்புன்ற அளவோட இலக்கு ஜெனரேஷன் வறுமை ஒழிப்பு மட்டுமே அரசாங்கம் நோக்கமா இருக்கக்கூடாது. வெல்ஃபேர் ஸ்டேட் வந்து வளமையை சேர்க்க அரசாங்கமா இருக்குங்கிறது என்னோட கருத்து. அதான் சொல்றேன், $2 சம்பளம் வந்துருச்சு அவங்க கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் மட்டும் இல்ல, $2 வச்சுக்குவாங்க. அந்த $2 மேல போயிடுச்சுன்னா உங்களை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஒரு அரசாங்கம் சொல்ல முடியாது. அதுதான் என்னுடைய கருத்து. நான் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷனுக்காக தான் அந்த முத்ரா ஸ்கீம் எல்லாம் கொண்டு வந்த விஷயம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் இப்ப ப்ராஜெக்ட்ஸ் இந்த 4 lakh crore நீங்க பண்ணும்போது நிச்சயமா எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் கவர்மெண்ட்லயே வருது, ரயில்வேலயே அரசாங்கத்திலே வேலை கொடுக்கறது இல்ல. திரு பத்ரி, ஒரு செல்லாத நோட்டு விவகாரத்துக்கு பிறகு வர்ற பட்ஜெட், அதுல ஏற்பட்ட படிப்புனைகள், சிரமங்கள், அதை எந்த அளவுக்கு இந்த பட்ஜெட் அட்ரஸ் பண்ணியிருக்கு? முதல்ல அந்த டிமானிட்டைசேஷனால் என்னென்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறத பற்றின ஒரு முழுமையான தகவல் அரசு இன்னும் தெளிவாக நமக்கு முன்னாடி கொண்டு தரல. அது சொல்லியிருந்தால் தான் இன்னென்னலாம் நடந்திருக்கு, அது இந்தந்த விதமாக நாங்கள் வந்து கையாண்டிருக்கோம் இந்த பட்ஜெட்டில் அப்படின்னு சொல்ல முடியும். அதனால் அந்த எஃபெக்ட் பற்றி முழுக்க தெரியாமலேயே இதில் வந்து அதற்கான மாற்றங்களை எல்லாம் முன்வைக்க முடியாது. மேலும் அது வந்து இந்த இன்ஃபார்மல் டு ஃபார்மல் செக்டர் அப்படிங்கிறது வந்து ரிவர்ஸில் போகிறது அப்படின்னு சார் சொல்கிறத நான் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஜாப்ஸ் வந்து ஒரு 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 ஹையர் அண்ட் ஃபயர் மெத்தட் இருக்கும் பொழுதே கூட அது ஃபுல்லி ஃபார்மல் செக்டரில் இருக்க முடியும். ஏன்னா அவங்களுக்கு வந்து பிஎஃப் இஎஸ்ஐலேருந்து ஆரம்பித்து முழு நிரந்தர வேலை இல்லாம தற்காலிக வேலை இருந்தாலும் இத்தனை சமூக பாதுகாப்பு எடுத்துட்டாங்க பட்ஜெட்ல. நாங்க சொல்லிட்டாங்க இந்த லேபர் ரிஃபார்ம்ஸ் வந்துருச்சுன்னா இந்த பாதுகாப்புலாம் போயிடும். அப்புறம் டென்யூர் எம்ப்ளாய்மெண்ட், அப்புறம் டெம்பரரி எம்ப்ளாய்மெண்ட், அப்ரெண்டிஸ் எம்ப்ளாய்மெண்ட் எடுத்துட்டு வர போறாங்க. அவ்வளவுதான். ஆல் பெர்மனன்ட் ஜாப்ஸ் will become நான் பெர்மனன்ட் ஜாப்ஸ். உலகத்துல அப்படியெல்லாம் ஆகிறதே கிடையாது. நீங்க வந்து இன்றைக்கு இருக்கிற நிலையில கவர்மெண்ட்ல இருக்கிற பிஎஸ்சி எடுத்துக்கோங்க, பிஹெச்எல் எடுத்துக்கோங்க, நெய்வேலி எடுத்துக்கோங்க. இந்த ரெண்டுத்துலயும் பாருங்க, பெர்மனன்ட் எம்ப்ளாயிஸோட பர்சன்டேஜ் 30%, கான்ட்ராக்ட் வர்ஸ் 60%. கவர்மெண்டே கான்ட்ராக்ட் வர்ஸ் ரேட் வராங்கன்னா என்ன அர்த்தம்? கான்ட்ராக்ட் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறதே வந்து இன்ஃபார்மல் செக்டர் கிடையாது. ஆக்சுவலா கான்ட்ராக்ட் எம்ப்ளாய்மெண்ட்
இஸ் வெரி மச் அ ஃபார்மல் செக்டர். நீங்க இந்த பெர்மனன்ட் எம்ப்ளாய்மெண்ட்ங்கிறதுல இருந்து அது வித்தியாசப்படுது நிச்சயமா. பெர்மனன்ட் எம்ப்ளாய் நான் பெர்மனன்ட் அவுட் சோர்ஸ்டு அந்த மாதிரி எடுத்துட்டே போறீங்க. ஸோ யூ டோன்ட் வாண்ட் பெர்மனன்ட் எம்ப்ளாய் வேணாம்ங்கறீங்க. அப்படி சொல்லவே இல்ல அதுலயே இது சோசியல் employment generation பார்த்து சொல்ல வர. கிளியர்லி சோஷியல் செக்யூரிட்டி இருக்கு. சரி, நன்றி ஜெயரஞ்சன், குறுக்கிட்டீங்க. இல்லை ஒன்றும் நன்றி. உங்க நால்வருக்கும் நன்றி. நிறைய பார்வைகளை சொல்லியிருக்கீங்க. இது பெரிய பட்ஜெட்டு, அதனால பேசுறதுக்கு நிறைய விஷயம் இருந்தாலும் குறைவான விஷயங்களை பேசியிருக்கிறோம். செய்திக்கு வெளியிடுறதுக்காக நம்ம விவாதத்தை நிறைவு செய்ய வேண்டியிருக்கிறது. உங்கள் கருத்து பகிர்வுக்கு இன்னொரு தருணத்தில் நாம இதை பற்றி விரிவாக விவாதிக்கிறதுக்கான பொறிகள் நிறைய இருக்கு. நிறைய கருத்துக்களை சொன்னமைக்காக உங்க நால்வருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது காலத்தின் குரல், திக்கட்டும் பரவட்டும்.